உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நமக்கு முதல் சப்ஜெக்டை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். இப்பொழுது நாம் ரெண்டாவது சப்ஜெக்டை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கவனிக்கிற மூடில் இருக்கீங்களா? பாதி சேர காணுமே, எல்லாமே சேர் இருக்கு, நேரம் காணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பிரதர் என்ன எடுத்தாங்க? கான்சிக்ரேஷன் அதிகமாக சொல்லி எடுத்துருப்பாங்க, அப்படி தானே? கான்சிக்ரேட்டட் லைஃபு, அர்ப்பணிப்பு, அப்படிதானே? நீதிமான், தற்காலிக நீதிமான் எடுத்துருப்பாங்களா? இப்போ கொஞ்சம் பேர் போயிட்டாங்களே, இவங்களும் அழைக்கப்பட்டவர்களா இல்லைன்னா அர்ப்பணிக்கப்பட்டவர்களா? எப்படி எடுத்துக்கலாம்? கொஞ்சம் பேர் போயிட்டாங்கல்ல, இவங்க அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்களா இல்லை அர்ப்பணிச்சிட்டாங்களான்னு கேட்ட ஒரு கேள்வி கேட்டா, அவங்க எப்படினாலும் போயிருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தவறாக சொல்லலை. சண்டே நம்ம பாபிலோனில் போகும்போது என்ன பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாள் போவோம், அப்படிதானே? 10 நாள் என்ன பண்ண மாட்டோம், மேக்சிமம் போக மாட்டோம். ஒருவேளை வேலைப்பழு நம்மளால முடியாத சூழ்நிலை அப்படின்னா நம்ம போகலாம். ஆனால் சண்டே அதுக்குன்னு ஒரு நாள் கன்வென்ஷன் சகோதரெலாம் ஏற்படுத்தி அது பாதி பேர் இல்லாமல் இருக்கும்போது அந்த கன்வென்ஷனோட என்ன இருக்கும், வேல்யூ நமக்கு இல்லாமல் போயிடும். அதனால தான் அந்த கான்சிக்ரேஷனை பற்றி போன சப்ஜெக்டில் பற்றி அது பேசியிருப்பாங்க. அந்த கான்சிக்ரேட்டட் லைஃபால தான் என்ன பண்ண முடியும், அப்படிப்பட்ட சூழல் ஏற்றுக்க முடியும், தேவன் மேலே பிரிய வைக்க முடியும், தேவனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை இருக்க முடியும், தேவன் மேலே மிகப்பெரிய கனம் இருக்கும், அன்பு இருக்கும், மிகப்பெரிய ஒரு அலாதியான ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். இல்லைன்னா நமக்கு அந்த மாதிரி வாழ்க்கை அமைது ரொம்ப கஷ்டம். அப்போ வரக்கூடிய காலங்களில் நம்ம என்ன பண்ணணும், சகோதரர்கள் நம்ம பேசணும். அதாவது இங்கேருந்து மூப்பர்கள் நம்ம சொல்கிறத விட இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 to 1 நீங்கள் பேசணும். இப்போ நம்ம மெயினாக என்ன பண்ணுறோம், இங்கேருந்து கூடி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து மட்டும் ஒரு அறிவிப்பு எல்லாருமே அதை காது கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன மைண்டில் ஓணும் அப்படின்னா, மூப்பர் சொல்லுவார், உத்தியோகஸ்தர் சொல்லுவாங்க, அப்படி இல்லாமல் நம்ம எல்லாரும் என்ன பேசணும் அப்படின்னா, அங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம 1 to 1 பேசணும். ஏன் நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நடந்ததை இருந்தால் பிரோஜனமாக இருந்துக்குன்னு சொல்லி நமக்குன்னு நம்ம இப்போ சபையில் எல்லாம் இருந்தால் கூட ஒருத்தர் மேலே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், இருக்கக்கூடாது. ஆனால் நம்மளை மீறி என்ன இருப்போம், ஒருத்தர் மேலே ரொம்ப அஃபெக்டிவ், ஒரு 100%, அடுத்து 80, 60, 20 இப்படிலாம் போகும். அப்போ நம்மளுக்கு அந்த அதிகமாக பேசுகிறக்கூடிய ஆள்கிட்ட நம்ம போனாங்கன்னா நம்ம அதை என்ன சொல்லணும், இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்தாங்க, ரொம்ப பிரோஜனமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அவங்கள தேவன் என்ன பண்ணணும், அந்த கிரியை ஏற்படுத்துவார். அதை மிகப்பெரிய ஊழியம், நம்ம வெளியே போய் பண்ணக்கூடிய ஊழியம், அதை விட பெரிய ஊழியம் அப்படின்னு சொல்லி ரசல் பிரதர் எழுதுறாரு. இது அதை விட மிகப்பெரிய ஊழியம். நம்ம அது யாருமே அதிகமாக பண்ண மாட்டோம், அது மெயினாக பண்ணணும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா தான் அப்போ என்னன்னா, அப்போ இவ்வளவு நான் உட்கார்ந்து கவனிச்சோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பிரதர் இது எடுத்தாங்க, செகண்ட் இது முக்கியமான பாயிண்ட்டை சொன்னான்னு ஒரு 10 minutes அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பண்ணும்போது அவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் போகலாமா? சப்ஜெக்டோட தலைப்பு வருதா? இது கொஞ்சம் பவர் பாயிண்டோட பார்த்தா புரியும். சப்ஜெக்டோட தலைப்பு என்ன? நோவா ஜலம் பேழை. திருநெல்வேலியில் நம்ம இதை எடுத்துட்டோம், தாம்பரத்துலையும் எடுத்துட்டோம். சரி, உங்களுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு தான். நோவா ஜலம் பேழை, இது நமக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது புதுமையான பாடமா? எப்படி ஒரு கேள்வி கேட்டா அவங்ககிட்ட, இது யாருக்கு தெரியாம இருக்குமா? நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே வந்துடும். எந்த சப்ஜெக்ட்லேயே இது வந்துடும்? முதலாம் உலகம், வேதாமத்தை முறையாக கற்பதுக்கு அப்படி முதலாம் உலகத்திலே நமக்கு வந்துடும். சரி, எதுக்கு சார் இப்போ இந்த சப்ஜெக்டை எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு இது நோவா ஜலம் பேழை புதுசா அப்படின்னா மிகப்பெரிய புதுசு நமக்கு இது கிடையாது, நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஒரு வசனம் படிக்கலாம், படிங்க. அப்படி வாசிக்கிறீங்களா? யாராவது வாசிக்கிறீங்களா? மைக் இருந்தா நல்லா இருக்கும். மத்தேயு நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும்
ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்போ நோவாவின் காலத்தில் நடக்கும் பொழுது யாருடைய காலத்தில் நடக்கும்? இப்ப யாருடைய காலம் நடந்துகிட்டு இருக்கு? யாருடைய காலம் ஏதாவது சொல்லட்டா? மனுஷகுமார் வந்துட்டாரா இல்லையா? 2ஆம் வருகையில வந்துட்டாரு. அப்போ என்ன சொல்றதுன்னா, அவருடைய 2ஆம் வருகை காலத்துல இப்படி ஒரு எப்படி நோவாவின் காலத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்ததோ, அப்போ நோவாவின் காலத்துல என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியுமா? தெரியுதா? நோவாவின் காலத்துல மிகப்பெரிய என்ன வந்தது? ஒரு வெள்ளம், ஒரு பேரழிவு வந்தது. அதே மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஜலப்பிரளயத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்க? வாரிக்கொண்டு போச்சு. அவங்க யாருமே உணரல. அதே போல என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்த 2ஆம் வருகையில டைம்ல இந்த மனுஷகுமாரன் காலத்துல இது கண்டிப்பா என்னது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அதுல என்ன சொல்றாரு? அது என்ன சொல்றாரு? பெண் கொடுத்தும் புசித்தும் குடுத்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பெண் கொடுக்குது, பெண் எடுக்கிறதுலாம் யார் நிர்ணயிச்ச காரியம்? தேவனே நிர்ணயிச்ச. ஆதாம் ஏவாள் இதெல்லாமே வந்து தேவன் நிர்ணயிச்ச காரியம். ஆனா அவர் என்ன சொல்ற, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு? அதுல ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நோவாவின் காலத்துல யார் பெண் கொடுத்தது, யார் பெண் எடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நோவாவின் காலத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. பெண் கொடுத்தாங்களாம், பெண் எடுத்தாங்களாம். யாரு யாரு? விழுந்து போன தேவதூதர்கள் யாரோட பண்ணாங்க கல்யாணம்? பெண்ணோட, ஸ்திரீகளோட. அதாங்களா இல்லையா? என்னாச்சு? ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி வரும்போது என்ன சந்தி வந்துச்சு? அது தேவன் அவங்களை எதுக்கு அனுப்புனார் அப்படின்னா, தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு, மக்களை நல்வழிப்படுறதுக்கு அனுப்புனாங்க. அங்க போய் என்ன பண்ணாங்க? பெண் கொடுத்து பெண் எடுத்து தேவன் விரும்பாத ஒரு சந்ததி என்னாச்சு அப்படின்னா வந்துருச்சு. அதை பத்தி அங்க என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அப்பமே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அப்போ கெட்டு போன தேவதூதர்கள் யார பெண் மனுஷகுமாரத்தை கூட என்ன பண்ணாங்க? பெண் எடுத்து ஒரு மிகப்பெரிய என்னாச்சு அப்படின்னா ராட்சச சந்ததி என்னாச்சு அப்படின்னா வந்துருச்சு. அதை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்காரு? பேசிட்டு இருக்காரு. அப்போ அதே மாதிரி என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் காலத்துல மிகப்பெரிய ஒரு அழிவு வந்துச்சு. இப்பமே நமக்கு ஒரு ஐடியா நமக்கு வந்திருக்கணும். அதே மாதிரி இந்த டைம்ல மிகப்பெரிய என்ன பண்ண போகுது? ஒரு அழிவு என்ன பண்ண போகுது? வரப்போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் படிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்ப மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே. எப்ப வெளிப்பட்டார் மனுஷகுமாரன்? 1874. இந்த டைம்ல கூட என்ன நடக்குன்னு சொல்றாருன்னா, இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கு. அப்ப இது நமக்கு எச்சரிப்பா இல்லையா? எச்சரிப்பு தானே. ஏன்னா நோவாவின் காலத்துல மிகப்பெரிய பேரழிவு வந்திருக்கு. அதே மாதிரி என்னன்னா இந்த டைம்ல கண்டிப்பா என்னன்னு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை பத்தி அவர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை யார் பண்ணியிருக்காங்க? நோவாவின் காலத்துல உள்ள மக்கள் ஏதோ பண்ணியிருக்காங்க. தேவன் அதை என்ன பண்ற? மத்தேயு அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா மிகப்பெரிய பேசிட்டு இருக்காரு. இந்த படத்தை பார்த்து என்ன தெரியுது? தெரியுதா? ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள். அடுத்து யாரு? சர்ப்பம். இங்க யாரு? ராட்சச சந்ததி. இதை பத்தி நான் உங்கள்ட்ட சொன்னேன். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். தேவன் வந்து ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போது தேவ பக்தி உள்ள சந்ததி வேணா உண்டு பண்ணாரு. ஆனா அவர் விரும்பாத சந்ததி என்னாச்சு? இங்க வந்துருச்சு. அதனால மிகப்பெரிய அழிவை என்ன பண்ண வேண்டியதுன்னா தேவன் வந்து என்னாச்சுன்னா ராட்சச சந்ததி உண்டானதுனால மிகப்பெரிய அழிவு வந்து உண்டாயிடுச்சு நமக்கு. அதே மாதிரி இப்பவும் நடக்கும்னு சொல்லி மத்தேயுல என்ன பண்றாருன்னா பேசுறாரு. மத்தேயு 6:13 படிங்க. மத்தேயு 6 அப்படி கவனிச்சிட்டே வாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். இப்ப நோவாவை பத்தி தேவன் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். ஏன்னா நான் விரும்புகிற சந்ததி தான் எதிர்பார்த்தேன். ஆனா நான் விரும்பாத சந்ததி வந்ததுனால யாரை பார்த்து பேசுறாரு? பிதாவாகிய தேவன் நோவாவை பார்த்து என்ன பண்றாரு? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு. அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு.
இப்ப ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசம் அப்படின்னா அங்க உள்ள அந்த அதிகாரத்தை நீங்க கவனிக்கும் போது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தேவனை தொழுது கொண்டது மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா தேவனை வந்து தூசிக்கிற மாதிரி அவங்க செயல்கள்லாம் இருக்கும். நீங்க ஆதியம் 5ஆம் அதிகாரம் ஃபுல்லா ஒரு அப்படி உட்கார்ந்து படிங்க வீட்டுல போய். தேவனை தொழுது கொண்டது மாதிரி வந்தா கூட அதை அப்படி படிக்கப்படி தேவனை அவங்க தூசிக்கிற மாதிரி தான் நடந்து கொண்டதுனாலதான் தேவன் விரும்பாத சந்ததி அவங்க உண்டு பண்ணாங்க. தேவன் விரும்புகிற காரியத்தை அவங்க என்ன பண்ணல அப்படின்னா அவங்க வந்து விண்டு பண்ணல. அப்ப இந்த சப்ஜெக்ட் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஒரு நிழலும் பொருளுமா பார்க்கலாம், அப்படின்னு ஈஸியா புரியும். ஏன்னா நம்ம முதலே ஒரு கின்ஸ் கொடுத்துட்டேன். நோவாவின் காலத்து நடந்தது மாதிரி தான் எப்ப நடக்க போகுது. அப்ப நமக்கு ஒரு எச்சரிப்பை தேவன் இங்கே ஒரு இண்டிகேட் கொடுக்காரு. அப்ப நமக்கு ஒரு எச்சரிப்பு, நோவா யாரை அடையாளப்படுத்தும், அப்ப நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. அப்ப இது ஒரு நிழலும் பொருள் மாதிரி தான் படிக்கலாம். வசனம் நோவாட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இப்ப என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட அழிவை நான் உண்டு பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்போ நோவாட்ட என்ன சொல்றாரு, நீ அதாவது என்ன சொல்றாரு பார்த்தீங்க, உன்னுடனே, அதை அன்லைன் பண்ணிருக்கு பாருங்க, உன்னுடனே, அதை கவனமா உன்னுடனே என் உடன்படிக்கை, நீயும் உன்னோட உடன்படிக்கை ஏற்படுத்துறதுனால உன் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் இருக்கான் அவர் கூட, மனைவி குமார அவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வேலைக்குள்ள என்ன பண்ணுங்க பிரவேசிங்கன்னு சொல்லி யார்கிட்ட உடன்படிக்கை பண்றாரு, நோவாட்ட மட்டும் தான் பண்றாரு. குடும்பத்துல நோவாட்ட உடன்படிக்கை பண்றாரு. அதன் மூலமா உன்னுடைய பிள்ளைகள்லாம் எல்லாத்தையும் பண்ணிக்க, நீ வந்து பேழைக்குள்ள நீ அனுப்பிடு. இந்த உன்னுடனே இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. பின்னாடி இதை கவனிச்சு இது ஒரு கேள்வி பின்னாடி கேட்போம். உன்னுடனே அது ஒரு கேள்வி கவனிச்சு. அப்ப பாருங்க, உடன்படிக்கை பாதுகாப்பு கொடுக்கிறார். அடுத்த வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11 படிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இப்போ 600 வயதாகும் என்ன ஆயிருது, மிகப்பெரிய ஜலப்பரலயம். முதலாம் உலகத்துல நம்ம படிக்கும் போது இந்த ஜலப்பரலயம் வர்றதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்தது அப்படின்னு கேள்வி கேட்டா, ஜலப்பரலயம் வர்றதுக்கு முன்னாடி முதலாம் உலகம் எப்படி இருந்தது, மேல ஃபுல்லா வாட்டர் கனாபி, தண்ணீர் அடுக்குகளால இருந்தது. அப்போ இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆயிருந்தா, தேவன் அந்த தண்ணீர் அடுக்கலை ஃபுல்லா கரைய வைக்கிறாரு. அப்ப மேல இருந்து தண்ணி வருது, மழை பெய்யுது, எல்லாமே வந்த உடனே மிகப்பெரிய என்ன வருது, அழிவு வந்து அந்த இடத்துல வந்துருது அப்படின்னு சொல்றாரு. தண்ணீர் அடுக்குகள், மிகப்பெரிய மழைங்க விஷயத்தை அப்பதான் என்ன பண்றாங்க ஜனங்கள். அது மாதிரி மழை கிடையாது. செடியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எப்படி இப்ப நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு பொருள் இருந்தா எப்படி பாதுகாக்கணும், முதலாம் உலகத்தை படிச்சிருக்கோம். அந்த மாதிரி அதுக்கு தேவையான எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த செடி புல் எல்லாமே அந்த வாட்டர் கனாபி மூலமே பாதுகாக்கப்பட்டு தண்ணீர் அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இது வரும் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது அங்கிருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சுட்டு மழை பெய்யுது, 4 பேர் ஊத்து பெருகு, மிகப்பெரிய அழிவு வந்து வந்துருது. இப்படிப்பட்ட அழிவு வர மாதிரியே என்ன சொன்னார் மத்தேயுல, இப்படிப்பட்ட அழிவு நமக்கெல்லாம் தெரியும். அழிவு வர மாதிரி எப்ப நடக்குங்காரு, மனுஷகுமாரன் காலத்துல நடக்கும் அப்படிங்காரு. அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்போ வானத்துல வந்து வாட்டர் கனாபி இருந்தது, அதனால அங்கிருந்து தண்ணீர் அடுக்கெல்லாம் வந்து ஒட்டுமொத்த அழகத்தையும் அழிஞ்சு போச்சு எல்லாமே. இப்ப என்ன சொல்றாரு, அதே மாதிரி மனுஷகுமாரன் காலத்துல அழிப்பான் அப்படிங்காரு. இப்போ இந்த மனுஷகுமாரன் காலத்துல வானத்துல இப்ப என்ன இருக்கு, அப்போ தண்ணீர் அடுக்கு இருந்தது, நீர்வூதி எல்லாம் வந்து அழிஞ்சது. இப்பவும் அப்படிப்பட்ட அழிவு ஒன்று வரப்போகுது அப்படிங்காரு. இப்போ இந்த மனுஷகுமாரன் காலத்துல வானத்துல என்ன இருக்கு, எபேசியர் 6:12 நிழலும் பொருள் மாதிரி தான் படிக்கிறோம், அப்படி காமிச்சுவாங்க. எபேசியர் 6:12, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ வான மண்டலத்தில் இருக்கு பொல்லாத வாட்டர் கண்ணாப்பி எப்படி மனமரன் உளுந்த மாதிரி மனுஷகுமாரன் ஒரு அழிவை ஏற்படுத்தும் போது மேல யார் தான் இருக்கா, இந்த பொல்லாத ஆவிகள். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது வசனத்துல இல்ல, நான் போடல, ஸ்லைடு படிச்சேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆ, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் ஆ, அந்தகார சங்கிலினாலே கட்டி ஆ. நரகத்திலே தள்ளி, நரகத்திலே தள்ளி நமக்கு தெரியும். சொல்லர்த்தம் நரகம் இல்ல, அவங்க மேன்மையான இடத்துல இருந்தாங்க. அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க, கீழே தள்ளி விட்டாரு. அதாவது பூமிக்கும் மேல வானத்துக்கு கீழே இடையில அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுக்கும் பொழுது இதே மாதிரி மனுஷகுமாரன் காலத்துல எப்படி மடமடன்னு தண்ணி வந்ததோ அப்படிப்பட்ட அழிவு மனுஷகுமாரன் காலத்துல அது என்ன ஆயிரும், கண்டிப்பா ஒரு அழிவை ஏற்படுத்தும் அப்படி விஷயத்த என்ன பண்றாருன்னு சொல்றாரு. இப்போ ஒரு வசனம் படிங்க, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23 வசனம். அதனால அடுத்து படிங்க, ஆதியாகமம் 7:23. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகம் ஆயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. இப்போ அந்த டைம்ல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள்லே யார் மட்டும் தான் காக்கப்பட்டிருக்காங்க, நோவாவும் அவங்க கூட. எப்படி காக்கப்பட்டாங்க, எதன் மூலமா அவங்க உயிர்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு, பேழைக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டன. இப்போ ஒரு கேள்வி கேட்டேன், ஒருவேளை பேலை மிதக்காம போயிருந்ததுன்னா, ஒரு இமேஜின், இப்ப நம்ம என்ன சொன்னோம், நோவா அவங்க குடும்பம் எப்படி காப்பாக்கப்பட்டாங்களா, அந்த பேலை படம் தெரியுதா, மிதக்குதா? ஒருவேளை பேலை மிதக்காம போயிருந்தது அப்படின்னா, ஒரு கற்பனைக்கு, வசனம் மிதக்கணும்னு எழுதல, உங்களை புரிஞ்சு கொள்வதற்கு நீங்க எனக்கு திருப்பி ஒரு ரீகேப் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை மேல மிதக்காம போயிருந்ததுன்னா பேலை தண்ணிக்குள்ள அமர்ந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டான். ஆனா தேவன் வந்து பண்ண மாட்டேன்னு தெரியும், வழியை வச்சிருப்பாரு அப்படின்னு பிரதர் சொல்றாரு. இந்த சைட்ல சிஸ்டர் சைட்ல ஏதாவது நீங்க யோசிங்களேன் கொஞ்சம். எனக்கு உண்மையா இருந்தா, இப்போ பிரதர் பேசும்போது ஆராதனை சப்ஜெக்ட், அதை நீங்க பகிர்ந்து. இப்போ நம்ம வந்து ஜென்ரல் சப்ஜெக்ட் பேசுறோம், நீங்களும் இன்டராக்ட் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஒன் வேல போனா புரியாத சப்ஜெக்ட். நீங்களும் யோசிங்க, நான் பேசுற கருத்துக்கு அகேன்ஸ்டா இருந்தா நீங்க ரீடைரக்ட் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் அது கருத்து. இல்லைன்னா ஒன்னா பேசிட்டு இருப்ப நல்லா இருக்காது, நீங்க இன்டராக்ட் பண்ணுங்க, அப்படின்னா தெரியும். இப்படி ஒருவேளை பேலை மிதக்கல அப்படின்னு சொல்லி என்ன, ஏன்னா பேலையில தான் என்ன பண்ணாங்க அவங்க, காக்கப்பட்ட பேலை படம் போட்டோம், பேலையில் காக்கப்பட்டான்னு போட்டாச்சு. இப்போ ஒருவேளை பேலை மிதக்கவில்லைன்னு ஒரு இது இருந்தா, இப்ப நான் சொல்றேன் பேலையினால காக்கப்படல அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப எனக்கு யாராவது என்கிட்ட சப்போர்ட்டிவா ஆப்போசிட்டா சொல்லுங்க பார்ப்போம். இல்ல பிரதர் வசனம் போட்டிருக்கு பிரதர், அந்த வசனத்தை நான் ஏத்துக்கிற மாதிரி இல்ல பிரதர் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் பேலையில காக்கப்பட்டாதான் சொன்னீங்க, நான் இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு நான் சொன்னா நீங்க எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுவீங்க, என்ன வசனம் கொடுப்பீங்க? எல்லாருடைய பதிலும் பேலையில காக்கப்பட்டார்கள். நான் ஒரு வசனம் கொடுக்குறேன், படிக்கல. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நீங்க என்ன சொன்னோம், நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், இப்ப எங்க வசனம் என்ன வந்திருக்கு, ஜலத்தினாலே. ஜலத்தினாலே எப்படி புரிஞ்சு கொள்றது? முன்னாடி என்ன படிச்சோம் அதான் நான் அப்படி கேட்டேன். பேலை ஒருவேளை மிதக்கலன்னா, இப்ப எப்படி பேதுரு சொல்றாரு, ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அப்படின்னு வருது. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவன் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்குறாரு, ஒரு பாதுகாப்பை கொடுக்குறாருன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லை. இப்ப இங்க ஜலம்னு வந்திருக்கு, ஏன் அப்படி மாத்தி சொல்றாரா பேதுரு? அப்ப அதுக்கு அர்த்தம் இருக்கு. அதனால தான் சப்ஜெக்ட் எடுத்துரும். ஏன்னா எல்லாருமே நமக்கு நோவான்னு சொன்னாலே இதுதான் வரும், பேலையில காக்கப்பட்டாங்க. இப்ப நம்ம வசனம் எப்படி கொடுக்குறோம், ஜலத்தினாலே அப்படின்னு சொல்லி வித்தியாசமா ஒரு வசனம் தான் போட்டிருக்கோம். வசன புத்தர் வாலிம் வந்து கூட போடல, இதெல்லாம் தான் போட்டிருக்கோம், வசனம் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். அப்போ ஜலம் தான் ஒரு குரூப் அழிச்சது. ஜலம் தான் நான் அதை முன்னாடி சொன்னேன், வாட்டர் கனாப்பி ஓப்பன் ஆயிடுச்சு, ஊற்றுக்கள் ஓப்பன் ஆயிடுச்சு, மழை பெஞ்சதுனால ஒரு குரூப்ல ஜலத்தினால அழிக்கப்பட்டாங்க. ஆனா பேதுருங்க என்ன சொல்றாரு, ஜலத்தினாலதான் என்ன பண்ணாங்க, அவங்க காக்கப்பட்டாங்க
அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அப்ப இதுல ஏதோ ஒரு மேட்டர் என்ன அடைஞ்சிருக்கு. அதனாலதான் நோவா ஜலம் பேலே நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன அடங்கியிருக்கு? இதுல பாருங்க, மொத்தம் 8 பேர் மட்டும் காக்க, நோவாவோட சேர்ந்த 8 பேர். 1+7 எத்தனை பேர் காக்கப்பட்டாங்க? 1+7 தான். 1+7 தான். நோவா பிளஸ் அவனோட கூட இருந்தவர்கள் 8 பேர் தான். 9 பேர் கிடையாது. 1+7 தான் காக்கப்பட்டார்கள். அப்போ பேலை அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்க வேண்டாம். இப்ப அதை வச்சிருங்க. இப்ப தண்ணீரால காக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. பேலை அப்படி வச்சிருங்க. பேலை பின்னாடி பார்க்க போறோம். அடுத்து படிக்கலாம் வசனம், உங்களுக்கு கொடுத்த புரியும். படிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. பேலையை பத்தி எப்படி பேலை கெட்டணும் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க. 6:18. 18ஆம் வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அப்ப தேவன் பாருங்க யார்கிட்டதான் உடன்படிக்கை பண்றாரு இதுல காக்கக்கூடிய விஷயத்துல. அப்போ ஏன் அப்படி உன்னுடனே உன்னுன்னு சொல்றாரு? என்ன காரணமா இருக்கும்? அப்போ நோவா என்ன பண்றாருன்னா, தேவனுடைய கட்டளைக்கு அந்த டைம்ல எந்த விதமான விஷயங்கள் இல்லாத டைம்ல தேவனுடைய காரியத்துக்கெல்லாம் நோவா என்ன பண்றாருன்னா, எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு? அவர் கீழ்ப்படிஞ்சதுனால யாருக்கு பாதுகாப்பு கிடைக்கு? அவர் குடும்பத்துக்கு. இதுதான் நமக்கு மிகப்பெரிய. நான் கீழ்ப்படிஞ்சதுனால என்ன சொல்றாரு? என்னுடைய குடும்பத்துக்கு என்ன பண்றாரு? மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்குறாரு. என் நிமித்தமாக என்னுடைய குடும்பத்தை என்ன பண்றாரு? அவர் பாதுகாக்கிறாரு. ஏன்னா நோவாட்ட தான் தேவன் என்ன பண்றாரு? உன்னுடனே, உங்களுடனே எங்கேயும் வசனம் வரல. உன்னுடனே தான் வசனம் என்ன பண்ணுதுன்னா இங்க வருது. அப்போ இங்க என்ன பண்றாருன்னா, மற்ற எல்லாத்தையும் உன்னுடைய குடும்பம் 1+7 மட்டும்தான் நான் என்ன பண்ண போறேன்? சேஃப்கார்டு பண்ண போறேன். எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன்? நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாத்தையும் அழிக்க போறான்னு ஏன் சொன்னார்னா, தேவன் என்ன நினைச்சாரு? தெய்வ பக்தியுள்ள சந்ததி வேணும் விரும்பினாரு. ஆனா என்ன சந்ததி வந்துச்சு? ஒரு ராட்சச சந்ததி வந்துச்சு. சரி, தேவன் ஆதாமை ஏவாளை ஆதாமை உண்டாக்கும் பொழுது எப்படி உண்டாக்குனாரு? எப்படி உண்டாக்குனாரு? எப்படி உண்டாக்குனாரு? இதான் நடந்த விஷயங்கள். எப்படி உண்டாக்குனாரு? தம்முடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் உண்டாக்குனார். அப்படி இல்லையா? சாயல்னா என்ன? ரூபம்னா என்ன? தேவன் ஆதாம உண்டாக்கும் போது தமது ரூபத்தின்படியும். ரூபம்னா என்ன? சாயல்னா என்ன சொல்ல முடியுமா? சாயல்னா மூலம் என்ன? ஒரு இமேஜ் சொல்லலாம். சாயல் என்ன? இமேஜ். ரூபம் தான் லைக்னஸ். சரியா? சாயல் அப்படின்னு சொல்லி இமேஜ் பிரதிபலிப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ சாயல் சொல்லும் பொழுது ஒரு சிந்திக்கக்கூடிய திறன், ஒரு மனிதனால சிந்திக்கக்கூடிய திறன், நன்மை தீமை, எது நன்மை எது தீமை, கிரையக்கூடிய திறன், அடுத்து மனசாட்சி, இப்படி அன்பு, இதெல்லாம் வச்சுதான் தேவன் என்ன பண்ணார்னா படைச்சார். ரூபம் சொல்லும் பொழுது லைக்னஸ். அதுல என்னன்னா தேவனுடைய குணாதிசயம். குணாதிசயம் என்ன அர்த்தம்? அன்பு. அடுத்து என்னது? பரிசுத்தம். அடுத்து என்னது? கருணை. அடுத்து என்னது? நீதி. இதெல்லாம் வச்சுதான், இப்படிலாம் வச்சுதான் என்ன பண்ணாருன்னா தேவன் ஆதாம் உண்டு. அதான் தமது ரூபத்தின்படியும் சாயலின்படியும். தேவனாவே உண்டு பண்ணல ஆதாம. அப்படி உண்டு பண்ணியிருந்தா யார் பாவம் பண்ணியிருக்க மாட்டா? தேவன் மாதிரியே உண்டு பண்ணியிருந்தா யார் பாவம் பண்ணியிருக்க முடியாது? ஆதாம். ஆனா அப்படி இல்லை. அந்த சாயல் சொல்லும்போது இமேஜ்னா ஒரு பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து ரூபம் அப்படின்னு லைக்னஸ் அப்படின்னு அந்த தன்மை குணாதிசயங்களை வச்சா உண்டு பண்ணார். ஆனா அப்படி உண்டு பண்ணா கூட ஆதாம் என்ன பண்ணாரு? மிகப்பெரிய பாவம் பண்ணி மிகப்பெரிய ஜலப்பிரளயம் என்னாச்சு அப்படின்னா வந்துருச்சு. அங்க காக்கப்பட்டவங்க எத்தனை பேர்னா, எத்தனை பேரு? 1+7 8 பேர் மட்டும் தான் என்ன பண்ணாங்கன்னா அங்க காக்கப்பட்டாங்க. 7 பேர் மட்டும் தான். 7 தான். யாரோட சேர்ந்து 7 பேரு? நோவா பிளஸ் 7. 7ன்னா என்ன அர்த்தம்? ஒரு 7னாலே ஒரு, அதாவது நோவாவோட சேர்ந்து அந்த பூரணம் யாருக்கு வந்துருச்சு? அவன் கூட இருந்ததுக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாத்துங்க. 1+7, இந்த 7 பின்னாடி என்னன்னு பார்க்க போறோம். அப்படி நான் சொல்றது எல்லாமே அப்படி முக்கியமான சொல்லிட்டு உன்னுடனே 1+7 இதெல்லாம் அப்படி மைண்ட்ல பண்ணிட்டே வாங்க. சரி, இதெல்லாம் ஏன் நம்ம படிக்கணும்? இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கணும்?
இன்னைக்கு நம்ம படிக்கலாம். 15:4 ரோமர். ஏன் நமக்கு படிக்கணும் இதெல்லாம்? எல்லாம் உங்களுக்கு ஸ்பீடா போறேன்னா மெதுவாக தானே போறேன். ஸ்பீடா மெதுவாக தான் போயிட்டு இருக்கேன். எல்லாம் புரியுதுல கேட்கும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 11:10 படிச்சா என்ன வரும்? எச்சரிப்புன்னு வரும். படிக்க வேணா தெரியும் உங்களுக்கு. அப்போ ஒரு போதனை இருக்கு. அப்ப நோவா காலத்துல தேவன் வந்து தம்முடைய சாயலின் ரூபத்தின்படி தான் உண்டு பண்ணாரு ஆதாம் மூலமா. ஆனா ஒட்டுமொத்த மனுக்குலம் என்னாச்சு அப்படின்னா மிகப்பெரிய அழிவுகளை போச்சு. ஆனா 7+1 8 பேர் தான் காக்கப்பட்டாங்க. அப்ப நம்ம வசனம் என்ன படிச்சோம்? அதே போல மனுஷகுமாரன் காலத்திலையும் என்னது கண்டிப்பா நடக்குன்னு சொல்லும் பொழுது நமக்கு இதுல எச்சரிப்பு இருக்கா இல்லையா? ஒரு போதனை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக நமக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதான் நோவா அந்த படங்கள்லாம் ஒரு இதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு வசனம் உங்களுக்கு வந்து நான் படிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28 29 படிங்க. இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன் வந்து நோவா வந்து மிகப்பெரிய, ஏன்னா இப்ப இந்த 2ஆம் உலகம் இருக்கு இல்லையா? 2ஆம் உலகம் அப்படின்னு ஒண்ணு வந்தது யாரை வச்சுதான் வந்தது? நோவாவோட தான் 2ஆம் உலகம் ஆரம்பிச்சது. அப்படித்தானே? 1ஆம் உலகம் அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த இன்னைக்கு நம்ம 2ஆம் உலகத்துல வாழ்ந்து 3ஆம் உலகத்துல வாழ்ந்தோம். யாரா சொல்லுங்க, எத்தனை பேர் நடிக்க 3ஆம் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா? வாழல. அப்ப 2ஆம் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா அங்க சீடு யாரானது? நோவா தான் மிகப்பெரிய சீடு. அப்ப நோவா பத்தி நமக்கு ஏன் தெரியணும் அப்படின்னா யாரோட கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28 29 படிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவான இன்னொரு பேர் என்ன தெரியுமா? தேற்றுவான், தேற்றக்கூடியவர். நோவான பேர் என்ன அர்த்தம்? தேற்றக்கூடியவர். போட்டு அன்லைன் பண்ணிருக்கேன் பாருங்க. நோவான என்ன அர்த்தம்? நம்மை தேற்றுவான், தேற்றக்கூடியவர். இன்னும் நீங்க டீப்பா படிச்சீங்கன்னா மீட்கக்கூடியவர், ரட்சகர். எல்லாம் கவனப்படுங்க. நோவா அப்படின்னா தேற்றக்கூடியவர். இன்னும் நீங்க உள்ள போய் டெப்தா பாத்தீங்க அப்படின்னா உள்ள போய் நீங்க ஜாட்சிபி மற்ற எல்லாத்தையும் பைபிள் உள்ள வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மீட்கக்கூடியவர், ரட்சகர். அப்போ இந்த நோவா யாருக்கு ரட்சகரா இருந்தாரு? இப்ப புரியும். 7 பேருக்கு. யாருக்கு ரட்சகரா இருந்தாரு? 7 பேர். நோவா ரட்சகர். நோவாக்குன்னா என்ன வசனமே படிச்சுக்கணும், தேற்றக்கூடியவர். அப்போ நோவா வந்து அந்த 7 பேருக்கு ரட்சகர் யாரு தான்? நோவா வந்து தேவன் மேல மிகப்பெரிய அன்பு பண்ணி கீழ்ப்படியல இல்லைன்னா யாரை ரட்சித்திருக்க முடியாது? அந்த 7 பேரை என்ன பண்ண முடியும்? ரட்சித்திருக்க முடியாது. சரியா? அதனாலதான் நோவாக்கு பேர் வைக்கும்போது என்ன வச்சிருக்காங்க? அவங்க நம்மை தேற்றுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க? வச்சிருக்கிறாங்க. அப்ப நோவானா தேற்றக்கூடியவர், மீட்பர், ரட்சகர். இப்ப நமக்கு ரட்சகர் யாரு? ஒட்டுமொத்த உலகத்துக்கு ரட்சகர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய. அப்போ நோவா ரட்சகருக்கு நம்ம டேலி பண்ணலாமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இப்ப ரட்சகர் யாரு? இந்த உலகத்துல ரட்சகர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு 7 பேரை ரட்சித்தது யாருன்னா நோவா. இன்னைக்கு ஒட்டுமொத்த குலத்தையும் மனு குலத்தையும் ரட்சிக்கிறது யாரு தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நோவா யாருக்கு ரட்சகரா இருக்காரு? நோவா வந்து அவங்களுக்கு ரட்சகரா இருக்காரு. ஒட்டுமொத்த மனு குலத்துக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகராக இருக்கிற ஒரு வசனம் வரை படிக்கலாம். எபிரேயர் 11:7 உங்களுக்கு வசனம் நான் கொடுத்துடுறேன். எபிரேயர் 11:7 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தியுள் உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வசனம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு உங்களுக்கு? வேலையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அப்படிங்க வேலையை உண்டு பண்ணினான். அப்ப ரட்சிப்பு. அப்ப அந்த 7 பேர் மூலமா யாருக்கு ரட்சிப்பு வந்திருக்கு? குடும்பத்துக்கு. சாரி, அந்த ஒரு ஆள் மூலமா தான் 7 பேருக்கு என்ன வந்திருக்குன்னா மிகப்பெரிய ரட்சிப்பு. அதனாலே உலகம் ஆக்கலும் தீர்ந்து விசுவாசம் உண்டாக்கும் நீதிக்கு சுதந்திரவாளி. அப்ப நீதிக்கே சுதந்திரவாளியான்னா நோவா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். அப்ப ரட்சகர். உங்களுக்கு ரட்சகர் இன்னொரு வசனம் படிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 1:21. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள்,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த ஜனங்களை என்ன பண்றாரு? அவரு ரட்சிக்க. அன்னைக்கு நோவா ரட்சித்தாரு, இவர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறாரு. அடுத்த வசனம் படிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இப்ப எனக்கு இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லுங்களேன். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாருங்க, எப்படி அவர் சர்டிபிகேட் வாங்குதாரு? தேவனை யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்கா? நோவாவுக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுக்காரு? தன் காலத்திலே நீதிமான் எப்படி இருந்தாரு? இப்ப நம்ம தற்காலிக நீதிமான் பேசியிருந்தாங்களா பிரதர்? தற்காலிக நீதிமான் எல்லாம் பேசினாங்களா பிரதர்? இப்ப நமக்கு கான்செக்ரேட்டடுக்கு அப்படித்தானே? நம்ம எந்த நீதிமான உள்ள வந்தோம், அப்புறம் எப்படி நம்ம ஆசாரிப்பு கூடாரத்துல போனோம், இதெல்லாம் பேசியிருந்தாங்க இல்லையா? பாருங்க, நமக்கு பாருங்க இவ்வளவு பைபிள் கொடுத்து ரட்சகர்லாம் யாரும் தெரிஞ்சு எல்லாம் கொடுத்து இன்னும் நம்ம நீதிமானாங்க ஒரு தடுமாட்டம் ஆகிட்டே இருக்கு. ஆனா நோவா பாருங்க, அந்த காலகட்டத்துல பைபிள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவருக்கு யார் சொல்லியிருப்பா? நோவாக்கு யார் சொல்லியிருப்பா? அவங்களுடைய அப்பா மூதாதையர்கள் பக்தி சஞ்சரித்து கொண்டு வந்து தேவன் சொல்லக்கூடிய. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். இன்னைக்கு இவ்வளவு பைபிள் இருக்கு, இவ்வளவு சப்ஜெக்ட், ஒரு நாளைக்கு 10 சப்ஜெக்ட் கூட்டா கூட நமக்கு டெம்பரவரி நீதிமானா தற்காலிக ஒண்ணுமே நமக்கு தெரிய மாட்டேங்குன்னு தடுமாறிட்டு இருக்கோம். ஆனா நோவா பாருங்க, அப்பவே நீதிமானும் உத்தமனுமா யார் சர்டிஃபை பண்றா? இத பிதாவாகிய தேவன் சர்டிஃபிகேட். இன்னைக்கு நம்மள எத்தனை பேரை பிதாவாகிய தேவன் நம்மள நீதிமான்னு சர்டிஃபிகேட் பண்ண. ஏன் சர்டிஃபிகேட் பண்றாருன்னா கீழே வசனத்தை படிங்க, அந்த வசனத்தை. நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? சஞ்சரித்து 2 பேரும் ஒன்னா வாக்கிங் போனாங்களா? இல்ல ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்களா? இல்ல ஒன்னா எங்க டீ குடிக்க போனாங்களா? இல்ல ஒரே பஸ்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பொழுதும் தேவன் என்ன சொன்னாரு, தேவனுடைய வார்த்தை என்ன, தேவன் என்ன விரும்புறாரு, தேவனுடைய சித்தம் என்ன, இந்த விஷயங்கள் அவர் கேட்டிருப்பார் இல்லையா? அதை தவிர அவர் என்ன பண்ணல எதுவுமே. இதுதான் கான்சிக்ரேட்டட்னு அர்த்தம். கான்சிக்ரேட்டட் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இப்ப பாருங்க, அந்த ஊர்ல மழை வரும்னு சொல்லும்போது என்ன எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? சரியான பைத்தியமா இருப்போம் போல. மழையா? ஏன்னா மழைங்க வார்த்தை என்ன பண்ணதில்ல, அவங்க கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா நோவாவுக்கு தேவன் சொல்ற மழை வரப்போகுது, இப்படி கட்டு, கீழ்பூசு, அப்படி கட்டு, இவ்வளவு சைஸ் வை, எல்லாத்தையும் நீ ஏத்துன்னு சொல்லும் போது இதெல்லாம் எவ்வளவு நாள் நோவா வேலையை கட்டினாரு? ஒரு நாளா? எவ்வளவு நாள் கட்டினாரு? 120 வருஷம். அப்ப 120 வருஷம் எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு பெரிய ஏளனங்கள், எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயங்களை எவ்வளவு காதுபட பேசியிருப்பாங்க பக்கத்துல இருந்தவங்க. இதெல்லாம் தீர்மானிச்சு இன்னைக்கு நம்மள யாரா பேசணுமா? அக்செப்ட் பண்ணுவோமா? இன்னைக்கு ஒருத்தர் வந்து நம்மள நீ எங்க போற, நீ எகோவான்னு சொல்ல நமக்கு உடனே என்ன ஆயிருது? டென்ஷன் ஆயிருது. நம்ம என்ன என்னைய பார்த்து எகோவா? நம்ம ஆட்டோமேட்டிக் நம்மள ஏரியாவில் என்ன பண்ணிடுறோம்? நமக்கு அதை சகிச்சிக்க முடியல ஒருத்தர் திட்டும் போது. ஆனா 1 வருஷம் 2 வருஷம் 120 வருஷம் நோவாவை அந்த பேழையை கட்டும் போது அவங்க உறவினர்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு அவமானப்படுத்திருப்பாங்க. அந்த அவமானம் மத்தியில நோவா இதெல்லாம் நம்ம இமேஜினை கொண்டு வாங்க பாருங்க. அதான் நான் ஜெபம் பண்ணக்கூடிய படம் ஒன்று போட்டிருக்கோம். எப்படிப்பட்ட எப்பொழுதும் தேவனோட ஒரு ஐக்கியம், இதுதான் கான்சிக்ரேட்டட் லைஃப். சாதாரண அந்த கான்சிக்ரேட் சொல்லக்கூடிய வார்த்தையை சும்மா வெறுப்பலா சொல்ல முடியாது. அதுல அவ்வளவு உள்ளடக்கிய விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள். இன்னைக்கு நம்ம அதிகமா எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம்? நான் தான் வந்தோடனே ஆண்டியல் பத்திட்ட பேசுறேன். இன்னைக்கு என்ன நம்ம எவ்வளவு அதிகமா எங்க இருக்கோம்? நம்ம எல்லாரும் என்ன எடுத்துங்க, நான் அதிகமா நான் எங்க இருக்கேன்னா அரசு அலுவலகம் இப்படிதான் இருக்கேன் நான். ஆனா இங்க எப்படி இருக்காரு அவரு? நோவா எங்க இருக்காரு? இப்ப என்ன பார்த்து தேவன் உத்தமன் சன்மார்க்கன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? நான் அதை ரெகனைஸ் பண்ணல, நான் நம்பல. ஏன்னா சப்ஜெக்ட் பேசக்கூட வாய்ப்பை தேவன் கொடுத்துருக்காரு, திரும்பியா கொடுத்துருக்காரு, தயவு, அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதும் எங்க எப்படி இருக்காரு பாருங்க அவரு. தேவனுடைய திட்டங்கள் இதுதான், அதான் கான்சிக்ரேட்டட் லைஃப், அவ்வளவுதான். அப்படி இருக்கவங்களாலதான் இந்த லைஃப்பை அச்சீவ் பண்ண முடியும். சாதாரண அச்சீவ் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு புக்கெல்லாம் படிங்க, அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை. அதனாலதான் ஏன்னா அந்த டைம்ல அப்படி பண்ணியிருக்காரு. அப்ப பாருங்க இப்படி இருந்திருக்காரு. அதனாலதான் படிங்க, தேவனோடு எப்பவும் அதே மாதிரி பாருங்கன்னா. சரி, இந்த நோவா மாதிரி இன்னொருத்தர் யார் இருந்தா படிக்கலாம். எபிரேயர் 7:26 படிங்க. 7:26 படிங்க. எபிரேயர்
7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இப்ப எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு, அங்க எப்படி இருக்காரு, உத்தமனும் சன்மார்க்க. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு, அதே மாதிரி ஒப்பிட்டு போற ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க பாருங்க. குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். பாவிகளுக்கு யாரு அப்படின்னு, பாவிகளுக்கு விலகினவர்னு என்ன அர்த்தம்? அப்படியா, பாவிகளை அவர் பாவிகளோட தான் எப்ப இருந்தார். பாவிகளுக்கு விலகினவர்னு என்ன அர்த்தம்? பாவங்களுக்கு விலகினவர். ஆக்சுவலா அவர் அப்பெல்லாம் நம்ம யாரு, நமக்கு விலகி இருந்தாரா? என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தர், அப்ப என் கூட அப்படி பாவங்களுக்கு விலகினவர். ஆக்சுவலா அவரு அசரம் அப்படி வந்திருக்கு. அவர் பாவங்களுக்கு விலகினவரா இருந்தாரு, பாவம் செய்கிறவருக்கு விலகினவரா இருந்தாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப பாருங்க எப்படி கம்பேர் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் யாரோட ஜபிச்சாரு. இப்போ அங்க நோவா படம் போட்டோம், அதே மாதிரி இரவு முழுதும் என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து, என்ன பண்ணாரு, நல்ல தூங்கு நேரம் படுத்து தேவனோடு நைட்டு வானோல் 8 மணி படுத்து காலைல 6 மணிக்கு எழுந்தாரா? அப்படி எழுந்தாரு. ராம் முழுவதும் என்ன பண்ணாரு, ஜெபம் செய்தார். நமக்கு 8:30 மணிக்கு மேல தள்ள மாட்டேங்குது, 9 மணிக்கு மேல என்ன பண்ணல, மாம்ச பலவீனம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா என்ன பண்ணாரு அவரு, அப்பாவோட பேசிக்கிட்டே இருக்கிறது. உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், இப்படி பேசுறதுக்கு பேர் தான் கான்செக்ரேட்டட் லைஃப். புரியுதா உங்களுக்கு? சண்டே ஒரு நாள் வருது, எல்லா கன்வென்ஷனும் போயிடுறது, 8 மணி 5 மணிக்குள்ள, அதெல்லாம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதா? முதல்ல என்ன சொன்ன தெரியுமா, என்ன சொன்னோம், ரூபத்தின்படியும் சாயலின்படியும். அந்த சாயல் நம்மகிட்ட இருக்கா, அந்த ரூபம் நம்மகிட்ட இருக்கா, அது ரிஃப்ளெக்ட் வந்து ஒவ்வொரு நாள் ஆகுதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்ப படிச்சுட்டு வந்து எடுக்கிறேன், இதை எடுத்ததுனால எனக்கு கெயின் கிடைச்சிருமா? இதை நான் படிச்சிருக்கேன், இது என் நாலேஜ்ல வந்திருக்கு, நான் இது என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் ஷேர் பண்றதை யார் முதல்ல கடைபிடிக்கணும், நான் என்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணாதான் அது எனக்கு வந்து என்ன ஆகும்னா எனக்கு. இல்லைன்னா அது என்னன்னா ஒன் வேணும், நீங்க அதில் கேட்டு நீங்க வந்துடலாம், ஆனா பேசினாலும் என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு இது யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. நான் பார்த்த அனுபவத்துல, நீங்க தப்பா எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. என்னுடைய பேச்சு ஒரு பக்கமா இருக்கு, என்னுடைய செயல் எப்படி இருக்குன்னா தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமா இருக்கு. அப்ப நான் பேசுறேன், என்னுடைய செயல் தேவனுடைய விரோதமா இருக்கு. தேவன் என்ன பண்ண மாட்டாருன்னா அந்த கான்செக்ரேட்டடா அங்கீகரிக்க மாட்டாரு. நான் கான்செக்ரேட் பண்ணேன், யார் அங்கீகரிக்கணும் அதை? தேவன் அங்கீகரிக்கணும். அதை இயேசு கிறிஸ்து அங்கீகரிச்சாங்க, நோவா அங்கீகரிச்சாங்க, அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க. அப்ப நான் கான்செக்ரேட் பண்ணணும்னு என்னுடைய மைண்ட் அவர் பாக்குறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்செக்ரேஷன்ல நியூ கிரியேஷன்ல படிக்க டெப்தா சொல்லியிருப்பாரு. சாதாரண நியூ கிரியேஷன் ஆயிட முடியாது. நம்ம நியூ கிரியேஷன் வார்த்தையை பேசுறோம், நல்லது. ஆனா நியூ கிரியேஷன்ல அவ்வளவு பெரிய டெப்த் அங்க இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரண நியூ கிரியேஷன் ஆக முடியாது. ஏன்னா தேவனுடைய படைப்பு, அந்த படைப்பு சாதாரணமா பிறந்துடாது. அப்போ நம்முடைய கான்செக்ரேஷன் அவர் அங்கீகரிச்சுக்கணும். அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போ நம்ம எப்படி நம்ம இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்ம இருக்கணும். இதோட முடிச்சோம். சரி, நம்ம என்ன படிச்சோம், என்ன பார்த்துட்டு இருந்தோம்? எபிரேயர் 7:26 6:9 படிச்சோமா? 7:26. அடுத்து படிங்க, அடுத்த வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 11:2 பாருங்க. கரெக்ட் தான், 11:2 படிங்க. 2 கொரிந்தியர் சாரி படிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம வந்து நோவா எப்படி கம்பேர் பண்ணோம்? 1+7. நோவோட சேர்ந்து எத்தனை பேரு? 7 பேர். இப்போ இந்த 7 பேர் நம்ம எப்படி ஒப்பிடலாம்னா, இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, வசனம் என்ன சொல்றது, நான் உங்களை கற்புள்ள கனியாகிய கிறிஸ்தியனும் ஒரே புருஷன் ஒப்பு கொடுத்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமா இருந்தேன். இப்போ இதுல மனைவி யாரு, மணவாளன் யாரு? மனைவி யாரு? சபை வகுப்பார். மணவாளன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்க மணவாளன் யாரு? நோவா. மனைவிகள் யாரு? 7 பேர். அந்த 7 பேர் அப்படி வச்சுக்கலாம். நீங்க இங்க நம்ம வந்து அப்படித்தானே ரியலா நம்ம இப்ப பாருங்க, ஆண் பெண் இருக்கிறோம்.
ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஆனா நமக்கு மணவாளன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்க அவரை ரட்சித்த மாதிரி இங்க நம்மள ஆணோ பெண்ணோ கிரேக்கரோ யாரோ எல்லாருமே யூதரா இருந்தா பரவாயில்ல, நம்மளை ரட்சிப்பதுக்கு ஒரே மணவாளன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக. ஏன் அவர் நமக்கு மணவாளன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஏன் நமக்கு மணவாளன் அவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இப்போ அங்க ரச்சித்தாரா? அங்க யாரு மணவாளன்? அவர் தான். மனைவியோட சேர்ந்து எல்லாம் ரசித்தார், ஏன்னா அவர் தேவனுக்கு கீழ்ப்படிச்சிருந்தார். இங்க நம்முடைய மணவாளன் யாருடைய சித்தம் மட்டும்தான் பண்ணாரு? பிதாவுடைய சித்தம். இன்னொரு வசனம் படிங்க, எபிரேயர் 2:13 படிங்க. அடுத்த பிள்ளைகள் சொல்றாரு. ஏன்னா நோவோட சேர்ந்து யாரெல்லாம் இருந்தா? மனைவி இருந்தாங்க. மனைவியோட யாரும் தான் இருந்தா? பிள்ளைகளும் உருவப்படுத்துறாரு. இப்ப படிங்க எபிரேயர் 2:13. எபிரேயர் 2:13 நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். இது யார் சொல்றா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நம்மள என்ன சொல்றாரு? பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. பிள்ளைகள் நம்மளதான் சொல்றாரு. அடுத்து நம்ம என்ன சொல்றாரு? மனமாட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு? அப்ப அங்க எப்படி 1+7 இங்கேயும் இயேசு கிறிஸ்து பிளஸ் ஒரு நம்பர். அந்த நம்பர் யாரு? அங்க 1+7. அதே மாதிரி இங்க யாரு? பிள்ளைகள் யாரு? மனவாட்டி யாரு? அந்த 1,44,000 அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன பண்றாருன்னா கிறிஸ்து பிளஸ் 1,44,000 மட்டும்தான். எங்க போறாங்க? எங்க போறாங்க? இன்னும் நல்ல இந்த சப்ஜெக்ட் படி வேலைக்குள்ள. இன்னும் மட்டும் இல்ல, எதுல காக்கப்பட போறாங்க? ஜலத்தினால். எதுல காக்கப்பட போறாங்க? ஜலத்தினால். ஜலத்தினால என்ன பண்ண போறாங்க? அவங்க காக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். இப்ப ஜலம் அப்படின்றதுல பின்னாடி இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தா உங்களுக்கு அந்த ஜலம், இந்த கான்சென்ட்ரேட் ஏன் சொன்னோம்னா அப்புறம் ஜலத்தை பத்தி நம்ம பேசும்போது கொஞ்சம் புரியும். ஆக்சுவலா நம்ம புரியுதா? அப்போ அந்த இயேசு கிறிஸ்து பிளஸ் 1+7 நோவா பிளஸ் 7, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பிளஸ் 1,00,000னா அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா நோவா மாதிரி உத்தமன் சன்மார்க்கனா இருந்து பிதாவின் சித்தம் பண்ணாரு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து சொன்னோம்ல, எப்படி இருந்தாரு? மாசற்றவர், பாவங்களுக்கு விலகினவர், உத்தமர், எல்லாமே அவர் இருந்தார் இல்லையா? இத மாதிரி நோவா சொல்றது அப்படி யார் கேட்டுக்கிட்டா? அப்படி யார்? அந்த 7 பேர் அப்படி கேட்டு இல்ல நான் போட்ல ஏற மாட்டேன், நான் கீழே நிக்க போறேன்னு சொல்லியிருந்தா அந்த 7 பேர் காக்கப்பட்டிருப்பாங்களா? நான் இந்த போட்ல ஏற முடியாது, நீங்க சரியான ஆளு, மழையாவது ஒன்னான்னு சொல்லி அந்த 7 பேர். அப்போ நோவா எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருப்பார். இப்ப அப்படி பாருங்க, நோவா எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை அந்த பிள்ளைகிட்ட சொன்னா அந்த 7 பேர் அப்படி நோவாவை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழ்ப்படிஞ்சு உள்ள போனாங்க. இன்னைக்கு நமக்கு யாரு நோவா? நம்முடைய நோவா யாரு? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இப்ப இங்க எல்லாம் பேசுறாங்களா? இதெல்லாம் யார் பேசின பேச்சு? இயேசு கிறிஸ்து பேசின பேச்ச நம்ம அப்படியே கேட்டு கீழ்ப்படிஞ்சா நம்ம எங்க போவோம்? வேலைக்குள்ள போவோம். அப்ப வேலைக்குள்ள போகணும்னா யார் சொல்றது மட்டும் கேட்கணும்? என்னுடைய மணவாளன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நான் கேட்கும் போது எங்க போக முடியும்? வேலைக்குள்ள போக முடியும். எந்த சட்ட திட்டத்தின்படியோ நான் எங்க போக முடியாது? வேலைக்குள்ள நான் போக முடியாது. அப்படி விஷயம் நமக்குள்ள வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யார முன்னுதாரணமா எடுக்கணும்? நம்ம நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்போ நான் வேலைக்குள்ள போகணும் அப்படின்னா எப்படி நோவா அவர் சொல்றது அப்படியே அந்த மக்கள் கேள்வி உள்ள போனாங்களோ, நான் வேலைக்குள்ள போனா பேலை ஏதாவது பின்னாடி பார்க்க போறோம். நான் அப்படி பேலைக்குள்ள போனா காக்கப்படணும் அப்படின்னா என்னன்னா மனுஷகுமாரன் காலத்துல மிகப்பெரிய அழிவு வரப்போகுது. அப்போ மிகப்பெரிய அழிவு வரணும்னா நான் ஒரு விஷயத்தினால காக்கப்படணும் அப்படின்னா பேலைக்குள்ள போகும்போது பேலை எது அடையாளம் பார்க்க போறோம். அந்த பேலைக்குள்ள போனாதான் எப்படி அந்த 7 பேர் காக்கப்படனாலும் என்ன பண்ண முடியும்? காக்கப்பட முடியும். அப்படி விஷயத்த இங்க சொல்றாரு. சரியா? சரி, இப்போ நம்ம ஜலம் அதை பார்க்காம விட்டோம் இல்லையா? ஜலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அதை பார்க்கும். ஜலம் இந்த போட்டு இல்லையா? ஜலம் படம் போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, இந்த வசனம் படிங்க. திருவிழியத்தில் எப்படி வருதுன்னு படிங்க. அந்த 1 பேதுரு தான். நம்ம இதை பார்க்கல, அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் போயிட்டோம். திருவிழியம் போங்க. 1 பேதுரு 3:20. நோவா பேலையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேலையில்
தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். எது வழியாக பட்டார்களாம்? தண்ணீர் வழியாக தான் அவங்க என்ன பண்ண, இது முன்னாடி நம்ம பார்த்துறோம், தண்ணீர் வழியாக காக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த ஜலம் எதற்கு முன் அடையாளம்? நம்ம பேலைன்னு பேசுறோம், பேதுரு ஜலத்தினால் காக்கப்பட்டான்னு சொன்னோம். இந்த தண்ணீர் எதுக்கு அடையாளப்படுதுன்னா, அடுத்த வசனம் படிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது, படிச்சிடலாம், திருவிழியத்தில் படிச்சு. அந்த தண்ணீரானது திருமுழுக்குக்கு முன் அடையாளம். எதற்கு முன் அடையாளம்? அங்க ஜலத்தினால் காக்கப்பட்டாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது எதற்கு முன் அடையாளம்னா திருமுழுக்கிற்கு அடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும். இது அழுக்கை போகக்கூடிய செயல் அல்ல அல்ல. அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதி. கடவுளுக்கு தரும் என்னது? வாக்குறுதி. பாருங்க, அப்பவுமே தேவன் உன்னுடன் நம்ம படிச்சலாம். நானு இப்ப ஞாபகத்துக்கு வருதா? அப்ப உன்னுடன் அவர் என்ன பண்ணிருக்காரு? தேவன் என்ன பண்ணாரு? வாக்குறுதி, உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. தேவன் நோவாட்ட உடன்படிக்கை பண்ணாருன்னா அப்படிப்பட்ட கீழ்ப்படுதல கொடுக்கும் போதுதான் உடன்படிக்கை பண்றாரு. நோவா உடன்படிக்கை பண்றது வேற விஷயம். ஆனா தேவன் என்ன பண்ற, அவருக்கு என்ன பண்றாரு? நான் உனக்கு பண்றேன். நான் தான் முதல்ல அந்த வசனத்தை போட்டு காமிச்சேன். நீ உன்னோட நீ இருந்துக்க, நான் அழிக்க போறேன், நீ ஏறு. இதெல்லாம் உடன்படிக்கை பண்ணக்கூடிய விஷயம். அப்போ தேவன், நான் கான்சிகிரேட் பண்றேன், அவர் என் உடன்படிக்கை, என்னுடைய கான்சிகிரேட் என்ன பண்ணி அவர் அங்கீகரிக்கணும். அங்க நோவோடைய மைண்ட் அவர் பார்த்துட்டாரு, இயேசு கிறிஸ்த பார்த்துட்டாரு. இப்ப நம்ம அந்த பேலைய போறோம்னா என்னைய தேவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கீகரிக்கணும். என்னோட உடன்படிக்கைக்கு சரிப்பா, நான் உன்னோட உடன்படிக்கையை ஏத்துக்கிற, கரெக்டு தான், இவன் மைண்ட் எல்லாம் பார்த்தா என்ன மாதிரிதான் இருக்கு அப்படின்னு அங்கீகரிப்பாரா? இல்ல என்ன பார்த்து இங்க பெரிய பேச்சு பேசுறியப்பா, நீ இங்க இருந்து வெளியில போன உடனே உன்னுடைய மைண்ட் எல்லாம் எப்படி இருக்கு? மைண்ட் எப்படி இருக்கு? நான் என்ன எடுத்துக்கிறேன், எப்படி இருக்கு? உலகத்துக்கும் உலகத்துள்ள காரியம் இருந்தா என் கூட நான் கான்சிக்ரேட் அக்செப்ட் பண்ணிக்குவாரா? நீங்களே சொல்லுங்க. அங்கீகரிப்பாரா? அக்செப்ட் பண்ணிக்குவாரா? இதை நான் மனுஷன் பிரபு பிரதரை ஏமாத்திரலாம், ஜான்சன் பிரதரை ஏதோ ஒரு கதை சொல்லி ஏமாத்திரலாம். நான் என் தாயின் வயிற்றுல உருவாவதற்கு முன்பே அவர் என்ன பண்ணவர்? என்னைய கண்டுபிடிச்சவர். என் தாய் உருவாவதற்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சவர். அதற்கு முன்ன தாய் உருவாக முன்னே அவர் என்ன பண்ணவர்? உண்டடிச்சவர். என் விரல் உருவாவதற்கு முன்னே என்னுடைய கேரக்டரை அவர் உண்டாக்குனவர்கிட்ட போய் நான் மாய்மாலம் பண்ண முடியுமா? நம்ம சபையில மாய்மாலம் பண்ணலாம், அங்க மாய்மாலம் பண்ண முடியுமா? அதான் நான் சொல்றேன், நம்முடைய விஷயம் வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். சபைக்குமே வெளிப்படையா இருக்கணும். அதுதான் தேவன் விரும்பக்கூடிய விஷயம். அதனால என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய உடலில் அழுக்கை போகும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மனசார்ந்துடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதி. அடுத்து படிங்க. இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. ரிசரக்ஷனை பத்தி பேசுறாரு. உயிர்த்தெழுதல் மூலம் உங்களுக்கு என்னது? உங்களுக்கு ஒரு மீட்பு, ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய விஷயமா. என்னுடைய கான்செக்ரேஷன்ல தேவன் அங்கீகரிக்கும் பொழுது அங்க என்ன இருக்குன்னா, மிகப்பெரிய ஒரு என்னது உயிர்த்தெழுதல்ல எங்களுக்கு என்னது? அது அந்த உயிர்த்தலோட நம்ம கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னா, ஜலத்தினால் காக்கப்படுறது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, ஒரு தண்ணீர் அடையாளத்துல ஞானஸ்தானம். திருமுழுக்கு என்ன பண்ணுது? அது ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள் அப்படின்னா அங்க ஒரு உடன்படிக்கையினால காக்கப்பட்டார்னு அர்த்தம். ஜலமோ பேலையே கிடையாது. அதான் நான் சொன்னேன், பேலை கவுந்துட்டுனா ஒரு விஷயம் நான் சொன்னேன் தெரியுமா? ஒருவேளை பேலை மிதக்காம டெக்னாலஜி ஃபெயிலியர் ஆயிருந்துன்னா, நான் தான் முதல்ல இந்த வார்த்தையை போட்டேன். ஓவரா தண்ணி இதாயிடுச்சுன்னா, இப்ப நம்ம எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு. அதனாலதான் அங்க என்னன்னா, தேவன் அவங்களை காப்பாத்துனது பேலை தண்ணி இருந்தா கூட அங்க தேவன் நோவாட்ட என்ன பண்ணிட்டாரு? உங்க 8 பேர் மூலமா தான் என்ன வரப்போகுது? இன்னொரு சந்ததி, நான் விரும்பின தந்தி வரப்போகுது. அப்படி வரும் பொழுது அந்த குடும்பம் காக்கப்படாம இருக்குமா? அந்த குடும்பம் காக்கப்படாம இருக்குமா? நான் கார்ல போறதுனால நான் காக்கப்படலை. கார்ல போனா கூட எந்த ஆக்சிடென்ட் வராம பாதுகாக்க யாருடைய செயல்? கார் நான் டைரக்ட் நல்ல பயங்கரமா ஓட்டிட்டாலும் பாதுகாக்கப்பட்டோம்னா, அதான் சொல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி பேசலங்க. தேவன் என்ன அவருடைய பாதுகாப்பை கொடுக்காரு. அங்க அதான் முக்கியம். நான் கார்ல போனா நம்ம சொல்ல தெரியுமா? கார்ல போனா சேஃபா போயிடலாம், ட்ரெயின்ல போனா சேஃபா போயிடலாம், பிளைட்ல போனா சேஃப். அப்படி கிடையாது. தேவனுடைய பாதுகாப்பாக இருந்து தேவன் என்ன பண்ணாரு? உடன்படிக்கை பண்ணதுனால அந்த 8 பேர் மட்டும் என்ன பண்ணாங்க? காக்கப்பட்டாருங்க. மைண்ட் நமக்குள்ள வரும்போதுதான் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் அதுல கரெக்டா டேலண்ட் ஆகும், மேட்ச் ஆகும். இல்லைன்னு என்ன ஆகாது? மேட்ச் ஆகாது. சரியா? அடுத்து படிங்க. இப்போ இந்த திருமுழுக்குன்னு சொல்றோம் இல்லையா, இதுல ஒரு 4 விஷயம் இருக்கு.
ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துல ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இல்லை கவனிக்கிறீங்களா? இல்லை ஒரு பிரேக் வேணுமா? சிஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லான மாதிரி எதுவும் ட்ரையா போதா சப்ஜெக்ட்? புரியுதா? கேட்டு வரீங்களா? சரி, அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞானஸ்தானத்துல ஒரு 4 விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஞானஸ்தானம் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில இந்த 4 விஷயம் நமக்குள்ள நடந்திருக்கணும். அப்படின்னாதான் நம்முடைய கான்சிக்ரேட்டட் அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வந்து பெர்ஃபெக்டடா இருக்கும். அப்படின்னு பார்க்க போகும்போது என்ன இந்த 4 விஷயம்? அங்க பாருங்க, முதலாம் உலகத்திலிருந்து நோவா வந்து 2ஆம் உலகத்துக்கு வந்தாங்கன்னா அங்க உடன்படிக்கையை பெர்ஃபெக்டா அவங்க பண்ணாங்க. தேவ உடன்படிக்கை அங்கீகரிச்சாரு. 2ஆம் உலகத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம 2ஆம் உலகத்துல இருந்து இப்ப என்ன பண்ண போறோம்? வந்துட்டோம். நம்ம இப்ப பேழைக்குள்ள போக போறோம். அழிவு நமக்கு வந்துடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய அழிவு வரப்போகுது நோவா. அப்ப அந்த அழிவுல மீட்கணும் அப்படின்னா நம்மளும் தேவன்கிட்ட என்ன பண்ணணும்? ஒரு உடன்படிக்கை பண்ணணும். தேவன் உடன்படிக்கை அங்கீகரிக்கணும் அப்படின்னா அப்ப அதுல ஒரு 4 விஷயத்த ஞானஸ்தானத்துல சொல்றாரு. படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப நம்ம ஞானஸ்தானம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இப்ப கூட பிரதர் பேசியிருப்பாங்க. மரித்தலை பத்தி பேசினாங்களா? மரித்தல் அப்படிங்கிறது பேசினாங்களா? ஒரு கான்சிக்ரேட்ல பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா மரணத்துக்குள்ளாக அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம ஞானஸ்தானத்துல என்ன அளிக்கப்பட்டுச்சு? ஞானஸ்தானத்துல கிறிஸ்து ஞானஸ்தானம் அனைவரும் மரணத்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வந்து பழைய சுபாவத்தில் இருந்தோம். ஜென்ம சுபாவம்னா ஆதாமுடைய சுபாவத்தில் இருந்தோம். ஏன்னா என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தெரிச்சாலும் ஒரு வசனம் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். ஆனா எனக்கு இப்போ நோவா நீதிமான் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்துல தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணாரு, நீதிமானா இருந்தாரு, தேவன் பண்ணாரு. இப்பவும் நான் என்ன பண்ணிட்டோம்? தேவன் சொன்ன மாதிரி ஒரு தற்காலிக நீதிமான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி? விசுவாசம் மூலமாக. எப்படி? அந்த ரேன்சம் விசுவாசம். இவர் தான் பிதாவாகிய தேவன். 3 பேர் ஒண்ணு கிடையாது. பிதாவாகிய தேவனை யாரு? இயேசு கிறிஸ்துனா யாரு? பரிசுத்தாவின் எல்லாமே தெரியும். இப்ப நான் அங்கீகரிச்சுக்கிறேன். எனக்கு நரகம் என்னன்னா தெரியும். ஆன்டி கிறிஸ்து எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? கேட்டுட்டு இப்ப நான் விசுவாசிகளை வந்து இப்போ இயேசு கிறிஸ்து பண்ண மாதிரி இனி நான் உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன்னு ஒரு அர்ப்பணிக்கிற போது நம்ம ஞானஸ்தானம் அந்த திருமுழுக்கு பண்ணும் பொழுது மூழ்கும் போது என்ன பண்ணதோம்னா ஒரு மரணம் நடக்குது. அப்படின்னா பழைய சுவாபங்களுக்கு பழைய அதே ஜென்ம சுவாபம் தான். ஆனா பழைய என்ன நம்முடைய குணங்களுக்கு என்ன பண்றோம்? மரித்தல் அது அடையாளப்படுத்தும். ஏன்னா பேலையில இருந்தாங்க 4 பேரும் என்ன பண்ணாங்கன்னா உடன்படிக்கை பண்ணி பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அவரு பிளஸ் 8 பேர் சொல்லி பண்ணனாலதான் பேலைக்குள்ள அவங்க வந்தாங்க. அப்போ அந்த மரணத்தினுடைய சாயல் நம்மகிட்ட இருக்கா? உண்மையிலே நம்ம வந்து நீதிமான் அப்படிங்கிற விஷயம் நம்மகிட்ட இருக்கா? எப்படி நீதிமானாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட மரணத்தின் மூலமாக அது விசுவாசத்தின் மூலமாக நான் ஒரு நீதிமான். 6 நிலைமையில இருந்து அந்த சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல என்னங்க நிலைமையில நான் வந்துட்டேன்னா தற்காலிக நீதிமான் அப்படிங்க நம்பிக்கை நமக்கு முதல்ல இருக்கா? அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? எனக்கு தெரியுமா? உங்களுக்கும் தேவனுக்கு மட்டும் தெரியும். நான் மரித்த நிலைமையில இருந்தேன். ஆனா அந்த சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல அந்த என்னங்க நிலைமையில ஒரு தற்காலிக நீதிமான் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேனா அப்படி விஷயத்தை என்ன பண்றது அங்க சொல்லக்கூடிய விஷயம். அதான் அடுத்து ரோமர் 6:4 படிங்க. மரணம் அடைஞ்ச விஷயம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடுத்து முதல்ல மரணம் வந்துருச்சு நமக்கு பழையதுக்கு. அடுத்து என்ன? நமக்கு அடக்கம் பண்ணப்பட்டோம். அடுத்த வசனம் படிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன? நம்முடைய உயிர்த்தெழுதல்ல என்ன பண்ணிருப்போம்? நம்ம பண்ணிட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல நான் என்ன பண்ணிட போறேன்? வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு தேவன் என்ன பண்றாரு? அதை உண்மையான கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது அந்த அசூரன்ஸை கொடுக்காரு. நம்ம அடுத்த நம்முடைய வாழ்க்கை வந்து அளவுகோல் பண்ணப்படும். எப்படி மரக்கால் நிறைஞ்சு நம்ம படிச்சோம், மரக்கால் படிச்சோம்லையே சப்ஜெக்ட்
அப்ப நம்முடைய வாழ்க்கை வந்து என்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வந்துட்டோமோ அதுல இருந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம், தேவன் அங்கீகரிச்சாரும் உணரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போகுது, அளக்கப்பட்ட போயிட்டு இருக்கோம். அப்ப அப்படி இருக்கும்போது நமக்கு உயிர்த்தெழுதல் சாயலம் என்ன பண்ணும், இணைக்கப்பட்டிருப்போம் அப்படிங்கிற அசூரன்ஸ் என்ன பண்றது பண்ணிட்டு அடுத்த 6ஆம் வசனம் படிங்க. 6 அதுல 6ஆம் வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப இங்க என்ன நடக்குன்னா, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், அடுத்தது உயிர்த்தெழுதல். முதல்ல மரணம் அடைஞ்சிட்டோம் நமக்கு தெரியணும். அப்படின்னா நம்முடைய பழைய எண்ணங்கள் பற்றி நம்ம வாழாத வாழ்க்கை அடிக்கடி நமக்கு வரும். எந்த அளவுக்கு அந்த தேவன் கொடுத்த அந்த ஹோலி ஸ்பிரிட் மூலமா நம்ம என்ன பண்றோம், நியூ கிரியேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த நியூ கிரியேஷன் வந்து எப்படின்னா ஒரு புதிய சிந்தை ஆக்சுவலா ஹோலி ஸ்பிரிட் மூலமா கிடைக்கக்கூடிய விஷயம். அந்த நியூ கிரியேஷன்ல ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் எடுக்கிறாங்களான்னு தெரியல. அந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டது கேட்டீங்கன்னா அது புரியும். அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்செக்ரேட்டட் சொல்லும்போது ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமை தேவன் நம்முடைய அர்ப்பணிப்பதன் மூலமாக, ஒரு அங்கீகரிப்பு மூலமாக தேவனுடைய ஆவியை தாராரு, அந்த புதிய சிந்தனையை தாராரு. அப்போ நம்ம என்ன அந்த புதிய சிந்தனையில நம்மகிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கு அப்படின்னா பழைய மனிதன் இருக்கிறதுனால அந்த ஷேடோ இருக்கும். பழைய சிந்தனை வந்து வந்து போகும். அந்த கம்ப்யூட்டர்ல எப்படி இதில் நீங்க உள்ள பண்ண பழைய பிரதர் யாராவது போட்டு அப்படி அழிக்காம இருக்கும். அப்ப அதை அழிக்கிறது தேவன் அவருடைய வாக்கு தத்தங்கள் அவருடைய வார்த்தையை கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை பயன்படுத்துறோம், தேவனுடைய வார்த்தையின்படி அது தேவன் அங்கீகரிச்சு வராரு. அந்த அப்ப உயிர்த்தெழுதல் மேல நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரணும். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்தா அடுத்து 8ஆம் வசனம் படிங்க. 8ஆம் வசனம் பிழைத்தும் இருக்கும். 8ஆம் வசனம், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். பிழைத்தும் இருப்போம்னு என்ன தெரியுமா, சாகாமை அப்படிங்கிறார். அவர் என்ன தர்றார் உங்களுக்கு, சாகாமையை தரப்போ. அப்படிப்பட்ட அந்த கான்செக்ரேட்டன் நம்ம பண்ணக்கூடிய விஷயம், அந்த ஞானஸ்தானத்துல நம்ம பண்ணக்கூடிய அர்ப்பணிப்பு தேவன் அங்கீகரிச்சு நம்ம அந்த வாழக்கூடிய வாழ்க்கை கரெக்டா இருந்ததுன்னா அவருக்கு என்ன தராரு, முதலாம் உயிர்த்தெழுதல், சாகாமை, இதெல்லாம் தராரு. அப்படின்னா அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா, அதை தேவன் பார்க்கிறார். ஏன்னா அப்படி இருந்தா தான் நம்முடைய வாழக்கூடிய வாழ்க்கை வந்து கரெக்டாக பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்ப அந்த நம்பிக்கை நமக்குள்ளதான் வரணும். நம்ம ஞானஸ்தானம் இருக்கும், அந்த இதுதான் யார் அங்க பண்ணா, இது யார் அங்க பண்ணா, நோவாவோட உடன்படிக்கை பண்ணும்போது பேலை கட்டும் போது இவ்வளவு விஷயம் நடந்து, அந்த 120 வருஷத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப புரியுதா, அந்த 120 வருஷத்துல பேலை கட்டினார் இல்லையா. இப்ப நம்ம என்ன கட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் என்ன கட்டிக்கிட்டு இருக்கோம், அதான் சொல்ல வரேன். நோவா பேலை கட்டும் போது தேவன் என்னெல்லாம் சொல்றாரு மாதிரி பண்ண மாதிரி நமக்கு ஒரு பேலையை உருவாக்கும் போது நம்ம யார் சொல்றது மட்டும் கேட்கணும். இப்போ நோவா பேலை கட்டும் போது எவ்வளவு கிராஸ் டாக்கிங் வந்திருக்கும், மழைலாம் வருமா, யார் சொன்னா, சொல்லியிருப்பாங்களா? அடுத்து இவ்வளவு பெரிய பேலை, ஆடு மாடை தூக்கி போடுதான், ஒய்ஃபெல்லாம் போடணுமா, இவ்வளவு நாள் கட்டுதான் சொல்லி எவ்வளவு பெரிய கிராஸ் டாக்கிங். அடுத்து என்னது, ஈவில் டாக்கிங் நிறைய இருந்திருக்கும். இதெல்லாம் அவர் கிராஸ் பண்ணி தான் என்ன பண்ணாருன்னா அந்த உடன்படிக்கை நிறைவேற்றினார். இப்போ இந்த டெக்னாலஜி நம்ம வாழ்ந்துருக்கோம். எப்படிப்பட்ட டெக்னாலஜியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம? இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை என்ன, எப்படி இருக்கும்? நம்ம நாளைக்கு ஆபீஸ் போறோம், எப்படி இருப்பாங்க மக்கள்? இதை சொன்னா அங்கீகரிப்பாங்களா? பரலோகம் என்னன்னு தெரியுமா, கான்சிகரேஷன் என்னன்னு தெரியுமா, அர்ப்பணிப்பு தெரியுமா, உயிர்த்தெழுதல் தெரியுமா? பரலோகம் பொதுவாக அவங்க வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருப்பாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம இதை சொல்லும் பொழுது மக்கள் என்ன பேசுவாங்க, எல்லாம் நோவா பேலை கட்டும்போது சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த உலக மக்கள் எல்லாம் பேசுவாங்க, நமக்குள்ள ஆல்ரெடி என்ன இருக்கு, ஒரு எதிரி மாம்சம் இருக்கு, நீயாவது சபையாவது, நீயாவது மாறியாவது நமக்கு பேச முடியாது. இவ்வளவு கிராஸ் டாக்கிங் மத்தியில நம்முடைய பேலையை நம்ம கட்டணும். அப்ப எப்படி கட்ட முடியும், பேலை கட்டுறது பிடிக்கா, நான் பேசுறது பிடிக்கா, இல்லை என்னடா எப்படா முடிப்பாருன்னு இருக்கா, கொஞ்சம் பேருக்கு இருக்கும் எப்படா முடிக்காருன்னு இருக்கும். ஏன்னா அது நம்ம விழுந்து போன மனிதனுடைய தன்மை இருக்குல்ல, அந்த ஷேடோ வாச்ச பார்ப்போம். ஏன்னா அந்த விழுந்து போன மனிதனுக்கு வந்து தேவனுடைய வார்த்தை பிடிக்காது ஆக்சுவலா, அது விழுந்து போன மனிதன் தன்மை. பாருங்க, இயேசு கிறிஸ்து முழுவதும் ஜெயிச்சாருன்னா எவ்வளவு நேரம் தான் அவர் பிரேயர் பண்ணப்பா அப்படின்னு நினைச்சாரா? நோவா 120 வருஷம் எப்படிப்பா பேலை கட்டுறது, போர் அடிக்காதா அப்படின்னு நினைச்சாரா? அப்ப நம்ம அதிகமா நம்ம எந்த அளவுக்கு உள்ள வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து உள்ள போட்டுக்கிட்டே இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி நம்ம பிரகாசம் அடைவோம், வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம், இருள் நம்மளை அணுகாது. எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தை எடுத்து கொஞ்சம் டைம் இருந்தா கூட
மொபைல் இருக்க தான் செய்யுது. மொபைலை நன்மைக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம எதுக்கு அதிகமாக பயன்படுத்தும்? நிதானமாக சொல்லுங்க. இப்போ நம்ம மொபைல் எடுத்தோம்னா எவ்வளோ நேரம் பைபிள் பார்ப்போம், எவ்வளோ நேரம் உலக விஷயங்களை பார்ப்போம்? சில பேர் இருக்கலாம், நான் எல்லாரையும் ஒட்டுமொத்த, ஆனால் அநேக பேர் 80% எதை தான் பார்ப்போம் அப்படின்னா யூடியூப் பார்ப்போம், அரசியலை பார்ப்போம், முதலமைச்சரை பார்ப்போம், இதான் பார்ப்போம். இது நம்முடைய விழுந்து போன மனிதனுடைய தன்மை. ஆனா தேவன் அதுல இருந்து நீ வெளியே வாங்க. எவ்வளவு நேரம் நீ மொபைல் வச்சுக்க, நன்மை கொடுக்க. அதுல என்ன வால்யூம் பாக்குறீங்க, என்ன தேவனுடைய வார்த்தை பாக்குறீங்க, அதுல அப்ப நன்மை. அப்போ நன்மை தீமை நான் முதல்ல தெரியுமா? தேவன் அவருடைய ரூபத்தின்படியும் சாயலின் படியும். ரூபம்னா என்ன? சாயல்னா என்ன? சாயல்னா என்ன? அப்போ நம்மளை உண்டாக்கும் பொழுதே என்னது? நன்மை தீமை, சிந்திக்கும் திறன், இதெல்லாம். அப்போ நம்மளே அப்படிதான் உண்டு பண்ணியிருக்கிறார். விழுந்து போனா கூட மனிதன் அப்படிதான் உண்டு பண்ணியிருக்கார். அப்ப நமக்கு நன்மை தீமையை தேவன் ஆதாமுக்கு சொன்ன மாதிரி நமக்கு சொல்லிட்டு இருக்கார். ஆனா அந்த விழுந்து போன தன்னுடைய ஷேடோ நம்மளை என்ன பண்ணுதுன்னா அதிக நேரம் நம்மளை தீமையான காரியங்களுக்கு தான் நம்மளை பண்ண வைக்குது. ஆனா இப்ப போட்டியே அதுதான். இந்த இன்னைக்கு உலகத்துல நம்ம ஊழியம் பண்றோம். அப்போஸ்தலர் பண்ற ஊழியம் நம்ம பண்ணல. நம்ம அதை ஒத்துக்கிறோமா? அப்போஸ்தலர் பண்ண ஊழியம் நம்ம பண்ணல. வருஷத்துக்கு ஒரு 5 டைம் ஊழியம் பண்றோம். டைம்ல நம்ம வீக்லி போய் நம்ம என்ன பண்றோம்? பிரதர்ஷனை நம்ம உலக மக்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்றோம். ஆனா அநேக டைம்ல நம்மளோட பிரெயின் தனியா தான் உட்காந்துட்டு இருக்கும். அநேக நேரங்கள் குடும்பத்தோட இது. அப்ப அந்த டைம்ல நீங்கள் எதை அதிகமா விதைக்கிற அதை என்ன பண்ணி மனிதன் எதை விதைப்பானோ அதை அறுவடை. அப்ப எதை அதிகமா நம்ம விதைச்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த அறுவடை எப்படி இருக்குன்னா பெஸ்டா நமக்கு இருக்கும். அப்ப எப்படின்னா இந்த விஷயங்களை என்ன நம்ம சொல்லணும்னா நம்ம 4 கேரட் நம்மகிட்ட இருக்கு. அதனாலதான் பாருங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க. ஜலம் பாருங்க, ஞானஸ்தானம் பண்ணல பாருங்க. இந்த படம் ஞானஸ்தானம், நல்மனசாட்சி உடன்படிக்கை பண்ண என்ன நடக்கிறோம், என்னெல்லாம் படிக்க எல்லாம் அப்படி படிச்சிருக்க என்னெல்லாம் இருக்குன்னு யாராவது படிங்க. சிஸ்டர் சைடு படிங்க, நீங்க கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். படிங்க. அப்போ ஞானஸ்தானம், நல்மனச உடன்படிக்கை, ஜலம் எதை அடையாளப்படுத்த அப்படின்னா மரணத்துக்குள்ளாகுதல், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், பிழைத்திருத்தல். இந்த 4 விஷயமும் எப்பெல்லாம் இருக்கணும்? எப்பவும் இருக்கணும். அதாங்க பாயிண்ட். 4 விஷயமும் எப்பொழுதுமே நமக்கு என்ன பண்ணணும்? அங்க இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? 4 விஷயம் எப்பவுமே இருக்கணும். உலகத்துல போகும்போதும் நான் என்ன பண்ணிட்டேன்? மரணம் அடக்கம் பண்ணப்பட்டேன் அப்படின்னு என்ன வரும்? உலகத்துல பண்ணக்கூடிய பாவம் நம்மள என்ன பண்ண முடியாது நம்மள. ஏன்னா நான் பாவத்துக்கு மரித்தவன். பவுல் சொல்றாருல, நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன். பாவ சரீரத்துக்கு இந்த சரீரம் என்ன பண்ணாது, பாவத்துக்கு இந்த சரீரம் ஊழியம் பண்ணாது. இதை படிச்சோம் நமக்கு வரணும். இந்த 2 படிச்சோன்னு வரணும். இந்த சரீரம் பாவத்துக்கு என்ன கிடையாது, அடிமை இல்லை. என்னுடைய சரீரத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் பவுல் சொல்றாருல. இது எப்பவுமே இந்த 4 விஷயம் நமக்கு வருதா? வருது, ஆனா வரமாட்டேங்க. அப்படித்தானே வருது. ஆனா எது ஓவர்டேக் பண்ணும் நம்மள? நம்முடைய ஷேடோ என்ன பண்ணுதுன்னா அந்த கவர்ச்சி அதிகமா இருக்கு. உலக விஷயங்கள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த 4 விஷயம் நமக்கு இருக்கு, அது அறிவுல தெரியுது. ஆனா என்ன பண்ண முடியலன்னா நம்ம அதை கிரகிக்க விடாம அந்த மாம்சம், உலகத்தில் உள்ள அந்த விஷயங்கள், அந்த விழுந்து போன அந்த ஷேடோ, அடுத்து நம்மளை சுத்தி யார் சொல்லி வானமண்டலத்துல பொல்லாத இந்த ஆவிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ண கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா இதுல சக்சஸ் ஆறவங்க தான் பேழைக்குள்ள பிரவேசிக்கிறான்னு அர்த்தம். பேழையில உள்ள போகாம போக முடியாது. எப்படி? அதே மாதிரி நம்மளுங்க தான். ஏன்னா மனுஷகுமார் நடந்தது போல கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு. அப்ப பேழைக்குள்ள இருக்குமா? ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சு பார்க்கணும். படிக்கலாம். ஒரு வசனம் படிங்க, முடிச்சிடலாம். ஒரு வசனம் படிங்க. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இது யார் சொன்னா? நம்முடைய ஆண்டவராகிய புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்குது அவரை குறித்து? ஏதாவது டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். புத்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கு. சரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சரித்திரம் யாரு? உலகத்துல சத்தியம் தெரியாதவர்கள், பலவீனர்னா சத்தியம் தெரியாதவர்கள் எல்லாம். அப்ப பாருங்க அவர் எப்படி படிக்காரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? புத்தக சொல் என்னை குறித்து எழுதியிருக்கப்படி. அப்போ அவர் இந்த பூமிக்கு வர வேண்டி இருக்குது. எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. நான் ஒரு ரட்சகர். நான் இந்த பூமிக்கு அன்னைக்கு நோவா பண்ணிட்டாரு.
ஆனா அவர் மூலமா ரட்சிப்பு அடைய முடியாது. ஏன்னா ஆதாம் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டாரு. நான் அந்த பூமிக்கு வந்தாதான் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அவர் 7 பேர் ரசித்தாரு. நான் நோவா மாதிரி ரசிக்க முடியாது. என்னுடைய ஈடுபலி மிகப்பெரிய ஒரு விஷயத்த அவர் தெரிஞ்சதுனாலதான் என்ன பண்றாரு, உமக்கு பிரியமான செய்ய நான் விரும்புகிறேன் சொல்ல போய் தான் அந்த ஈடுபலி அவர் என்ன பண்ண முடிஞ்சது, எக்ஸாக்டா 100% என்ன அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோமா? அதான் நான் சொன்னேன், நோவா அவ எப்படி 7 பேர் நம்பினாங்களோ இதே நமக்கு மனவளன் அந்த மனவளன் என்ன சொல்றாரோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் நம்ம சக்சஸ் அடைய முடியும். புரியுதா? இந்த பேலை நம்ம படம் போட்டிருக்கு பாத்தீங்களா, நம்ம சக்சஸ் அடைய முடியும். அப்ப இந்த பேலை பாருங்க எப்படி அடையாளப்படுத்து பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிழல். பேலை ஒட்டுமொத்தத்துல மிகப்பெரிய அழிவு, தண்ணில எல்லாம் மாண்டு போனாங்க, இதுல இருக்கவங்க தான் காக்கப்பட்டாங்க. இப்ப நம்ம இதை யாரை கம்பேர் பண்ணலாம்? இந்த கடல்ல யாரை கம்பேர் பண்ணலாம்? உலக ஜனங்கள் ஃபுல்லா இங்க இருக்காங்க. இந்த 2ஆம் உலகத்துல நம்ம மட்டும் எங்க போய் உட்காரணும்? ஏன் உட்காரணும் அப்படின்னா நம்ம மட்டும் தான் என்ன பண்ண முடியும். ஏன்னா இந்த இங்க ஃபுல்லா பேலையில இங்க எல்லாம் யார் இருந்தாங்கன்னா, நோவா சொல்றதை கேட்காம இருந்தவங்க, தேவனுடைய திட்டத்தை கேட்காம இருந்தவங்க, கீழ்ப்படியாதவங்க எல்லாமே இங்க இருக்காங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்க, தூத்துக்குடியோடைய பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 18,22,000 இந்த மக்கள். இந்த 18,22,000 பேர்த்துல இங்க எத்தனை பேர் இருக்கும்? எல்லாம் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. இங்க இருந்தவங்களையும் கொஞ்சம் பேர் எங்க போயிட்டாங்க? வெளியே போயிட்டாங்க. நம்ம தெரியல பாருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன், எந்த அளவுக்கு நம்மள அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சா கூட அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வாழ முடியாது. பாருங்க, எவ்வளவு சத்தியங்கள் கேட்டா கூட அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வாழ்க்கையில ஆக்டிவேட் பண்ணும் போது இங்கதான் இருக்க முடியும். இப்போ இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கப்படுதுங்க, இன்ஃபர்மேஷன் வாங்கினா மட்டும் போதாது, இங்க போய் உட்கார்றதுக்குள்ள வழியை நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்னா அங்க பெஸ்டா இருக்கும். அப்ப அங்க கீழ்ப்படிதல தான் இதுக்கு பேலை எதை காட்டுது அப்படின்னா, கீழ்ப்படிதலை காட்டும். பேலை எதை அடையாளப்படுத்தும்? கீழ்ப்படிதல். நோவா கீழ்ப்படிய போய் தானே பேலை கட்டினாரு. நோவான் வரும்பொழுது, பேலைன்னு வரும்பொழுது காக்கப்படுதல் இருக்கலாம், ஆனா என்ன வரும் தெரியுமா? ஏன்னா நோவா கீழ்ப்படிய போய் 120 வருஷம் கட்டினாரு. பாருங்க, நமக்கு பாருங்களேன், இப்போ நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டு, விஜயன் பிரதருக்கு தெரியும், எவ்வளவு பிரயாசப்பட்டு நம்ம என்ன பண்றோம், அங்க நோட்டீஸ் ஓட்டு இங்க நோட்டீஸ் ஓட்டி பண்ணா கூட 2 பேர் வர்றது எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. உடனே நமக்கு என்ன வந்து, எனக்கு வந்திருக்கு, இன்னும் வந்திருக்கு, அவ்வளவு பண்ணி என்ன பண்ணல, வரலன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வருது இல்லையா? இயற்கையா வலி வருது இல்லையா? ஆனா இவரு 120 வருஷம் எப்படி கட்டியிருப்பாரு. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்மளும் இங்க என்ன பண்றோம், அநேக மக்களுக்கு நோவா மாதிரி சொல்லிட்டே இருக்கோம். நோவா அங்க உட்கார்ந்துருக்காரு, உலக மக்கள் சொல்லியிருப்பாரு, நம்மளும் இந்த பேலையில இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் கேட்கிறாங்க? எத்தனை பேர் கீழ்ப்படிதாங்க? ஆனா நோவா அவ்வளவு கிராஸ் டாக்கிங் என்ன கண்டுக்காம அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ண அதை பண்ணிட்டே இருந்தார். அவர் என்ன 120 வருஷம் தேவன் என்ன சொன்னா அதை மட்டும் தான் பண்றார், வேற எதையுமே என்ன பண்ணல. அப்ப எதை அடையாளப்படுத்துறா? அது ஒரு கீழ்ப்படிந்து செல்வதை ஒரு அடையாளப்படுத்தும். அப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுக்களமும் இப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அலையாடிட்டு இருக்கு. இப்படி அதான் உங்களுக்கு இந்த இமேஜை போட்டா கொஞ்சம் அதை உள்ள போகும். கண்ணால பார்க்கும்போது நமக்கு அந்த அப்சர்வேஷன் ஆகும்போது நம்முடைய மைண்ட் அதை கிரகிக்கும். அப்படித்தானே? கண்ணு அவ்வளவு சக்தி வாய்ந்தது, காதை விட கண்ணு அவ்வளவு பெரிய ஈர்ப்புத்தன்மை வாய்ந்தது. அதை பார்க்கும்போது நமக்கு அப்படி உள்ள போய் அது பேசும்போது என்ன ஆகும், நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். பாருங்க, ஒட்டுமை இதான் உலகத்தை வச்சுங்க நானு மாறிடுச்சா. அடுத்த வசனம் படிங்க. இப்ப என்ன சொல்லாரு பாருங்க, 53:10 சங்கீதம் படிச்சிடலாம். 53:10 எபிரேயர் படிக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போ இதோ உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன் அப்படின்னா அந்த சித்தத்தை தவிர நமக்கு எதுவுமே தெரியல. அப்ப நம்மளும் என்ன பண்ணோம், சித்தம் என்னன்னு புரியணும்னா, இயேசு கிறிஸ்து சித்தம் அப்படின்னு சொல்லிட்டாருல்ல. சித்தம்னா ஒரு கேள்வி கேட்டா யாராவது சொல்லும் போது, இப்ப சித்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா, சித்தத்துக்கு எனக்கு டெபினிஷன் கொடுங்கன்னு சொன்னா யாராவது ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. அப்படின்னு தேவனுடைய சிந்தை அப்படின்னா, தேவனுடைய சிந்தை நமக்கு தெரியுமா? தேவனுடைய சித்தம்னா, தேவனுடைய விருப்பம்னா, தேவன் என்ன விரும்புறான்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுங்க?
பரிசுத்த சித்தம்னா திட்டம்னா திட்டம்னா என்ன? திட்டம் என்ன அதான் கேட்கிறேன். அது முடிவு வரப்போகுது, அதுக்காக வர்றாரு அவரு. இப்போ சித்தம் அப்படிங்கிறது அது நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வழியில மாறுது. இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவருக்கு ஒரு என்ன இருக்கு? அவருக்கு ஒரு சித்தம். என்ன சித்தம்? அவர் என்னதான் பண்ணணும்? அவர் என்னதான் பண்ணணும்? இப்போ முதலாம் வருகையில வரும்பொழுது அவர் மனுஷனா வந்து என்ன பண்ணாரு? ஈடு பலி கொடுக்கணும். நல்லா கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து முதலாம் உலகத்துல அவர் எப்படிதான் வரணும்? இப்ப மனுஷனா வர முடியுமா? இப்ப அது கிடையாது. இப்ப எப்படி வரணும்? அப்படி வர முடியாது. இப்ப என்னதான் பேச முடியும்? இப்ப யார்கிட்ட பேச முடியும்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்மகிட்ட உட்காந்து இப்ப யாருக்கிட்ட பேசியிருக்காரு? நம்மகிட்ட மட்டும்தான், சபைகிட்ட மட்டும். 1,44,000 யாரெல்லாம் மாற போறாங்களோ, சரி சபை அவங்க. அப்போ அவருடைய சித்தம் முதலாம் உலகத்துல வந்து என்ன பண்ணணும்? ஒட்டுமொத்த மனுக்குள்ள ரசிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணும்? ஈடுபலி. இப்ப நான் ஈடுபலி கொடுக்க முடியுமா? அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு சித்தம் ஒரு மாதிரி இருக்கு, நமக்கு சித்தம் எப்படி இருக்கு? நான் ஈடுபலி கொடுக்க முடியாது. நம்ம யாராவது கொடுக்க முடியுமா? அப்ப நம்முடைய சித்தம் என்னன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை போய் ஃபுல்லா படிக்கணும். எல்லாம் படிக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அங்க என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை என்ன இருக்கு? அங்க இருக்கு. அப்ப அங்க ஃபுல்லாமே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிதா என்ன விரும்பும் அதபடி வாழ்ந்துட்டு இருக்காரு. எனக்கா படிச்சோமா? அதை எத்தனை வாட்டி படிச்சிருக்கோம்? அதை காலக்கணக்கு படிப்போம், நம்ம உளுந்து உளுந்து படிப்போம். படிக்குமா? அடுத்து என்ன படிப்போம்? எதெல்லாம் படிக்கணுமோ படிப்போம். ஆனா இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை படிக்கிறோம். இப்ப சப்ஜெக்ட் பிரதர்ஸ் எடுத்து வராங்க, எந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப சித்தம் அப்படிங்கிறது அது ஒரு வார்த்தையில சொல்ல, பிதாவின் விருப்பம்னு சொல்ல முடியாது. அது ஒட்டுமொத்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. அது அப்படியே ஒரு பிரதிபலிச்சு காமிச்சாரு. இப்ப நம்ம ஈடுபலி கொடுக்க முடியாது. அப்போ இப்போ நான் என்னுடைய வாழ்க்கை எது அடிப்படையா இருக்குன்னா, அவருடைய பிரசங்கங்கள், அதையும் மலை பிரசங்கம் எல்லாமே நம்ம கீழ்ப்படுதல் உள்ளதா இருக்கணும். ஊழியம் பண்ற ஒரு விஷயம் எல்லாமே நம்ம கீழ்ப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வசனம் படிங்க, 53 படிங்க, 53:10 படிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். இது யாருக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்? இது யாருக்கு சொல்லப்பட்ட தீர்க்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குருசிஃபைடை பத்தி சொல்லப்பட்ட வசனம். அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? ஆமா. எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஆமா, அதுதானே அதுக்கு சொல்லப்பட்ட வசனம். எப்பனா நம்ம எந்த இந்த சப்ஜெக்ட் எப்ப எடுப்போம் அதிகமா? ஃபுல்லா இந்த வசனம் எல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க, எடுப்போம் இல்லையா? இது இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள விஷயம். இப்போ இப்படிதான் இருக்கு. இந்த டைம்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு பெரிய அவமானங்கள், எவ்வளவு பெரிய குறைபாடுகள், எவ்வளவு பெரிய நிர்பந்தங்கள், எவ்வளவு பெரிய பாடுகள் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். சரி, இதே மாதிரி ஒரு விஷயம் நோவாவுக்கு நடந்திருக்குமா? நடந்திருக்காங்க? நல்லா கவனமா கம்பேர் பண்ணுங்க. அதான் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துக்கு இது ரியலா நடந்திருக்கு. அடிச்சாங்க, ஈட்டியில குத்துனாங்க, ரத்தம் வந்தது, எல்லாம் வந்துச்சு, உண்மைதான். இது யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு நடந்தது. நல்லா பாருங்க. இப்போ அப்படி எங்க போலாம்? நோவாக்கு என்ன நடந்திருக்கு? நோவோட பிரதர் கம்பேர் பண்றாரு. யாரு? ரசல் பிரதர் எழுதுறாரு. எப்படி இது? எப்படி? அதான் ஒரு வார்த்தை திருப்பி சொல்லிட்டே வந்தேன். இவருக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு டைம் தான்? 3 வருஷம். 3 வருஷம் தான். 3 வருஷத்துல கூட கடைசி டைம் தான். 3 வருஷமா அடி நடந்தது. எப்போ கடைசி? எப்போ இது கரெக்டா யார் சொல்லுவா? இந்த டைம்ல எக்ஸாம் நடந்தது. எப்ப ஸ்டார்ட் ஆகுது? அவரு ஜெருசலேமுக்குள்ள என்றான உடனே கடைசி. ஆனா பாருங்க, நோவாவுக்கு அந்த கொப்பேறு மரத்துல செய்யும் போது அந்த மரத்துக்கு தேவையான விஷயங்கள், ஒவ்வொரு எக்யூப்மெண்ட், ஒவ்வொரு விஷயம், ஆட்கள், நீங்க நினைச்சு பாருங்க. அதை இமேஜ், அதான் அந்த பேலை போட்டோம். அதை பண்ணும்போது எவ்வளவு பெரிய அவமானங்கள், எப்படி இயேசு கிறிஸ்த காரி மூஞ்சில துப்புனாங்களோ இதை விட அதிகமான அவமானங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். சிலுவையில மட்டும்தான் அறையப்படலை, ஆனா எல்லா அவமானங்கள் ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 120 இயர்ஸ் ஒரு நாள்ல நம்ம விட்டுடலாம். அப்ப அதை பண்றதுக்கு சாதாரண விஷயமா?
ஒரு பேலை மிதக்கணும் அப்படின்னா இப்ப பாருங்க, இப்ப கப்பல் செய்யறாங்கன்னா ஒரு கப்பல் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க தெரியுமா? இந்த டெக்னாலஜி உள்ள டைம்ல கப்பல் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இந்த கப்பல் யார் வேலை பார்க்க இருக்கீங்களா? கப்பல் செய்யறதுக்கு பிரதருக்கு தெரியும். ஒரு மாசமா? ஒரு மாசம் இல்ல, 3.5 வருஷம். 3 வருஷம் எல்லாம் கம்ப்ளீட்டா வர்றதுக்கு நான் நெட்ல பார்த்துன்னு சொன்னேன். 3.5 வருஷம் கம்ப்ளீட்டா அது எல்லாம். அப்போ இந்த இப்ப டெக்னாலஜி உள்ள டைம்ல பிரதருக்கு தெரியும் நினைக்கிறேன். யாரு பின்னாடி? பிரதருக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, எவ்வளவு வச்சுங்களேன், ஒரு நாள்ல முடியாது. ஆனா 120 வருஷம் டெக்னாலஜி இல்லாத வருஷம் அது மிதக்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயத்த தேவன் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசரிப்பு கூடாரத்தை பண்ணாங்கல்ல, அதே மாதிரி பண்ணும்போது தானே பண்ண முடியும். அப்ப எவ்வளவு அவமானங்கள் பாத்தீங்களா? அப்போ அங்க இயேசு கிறிஸ்துக்கு வேற பாடுகள், அவருக்கு வேற பாடுகள். அப்போ நமக்கு இப்ப என்னது? இப்ப நம்ம வாழ்ந்திருக்கும் பொழுது இப்ப நம்மளுடைய சித்தம் என்ன, அவரோட விஷயம் அப்படி. இப்ப நமக்கு என்ன, இதை நம்ம அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், எனக்கு வேற மாதிரி இருக்கும். அதான் விஷயம். ஊழியம் காமன், ஊழியம் செய்வது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஆனா என்ன குறிச்சு என்ன சித்தம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நான் அனலைஸ் பண்ணணும். எல்லாரும் ஒரே சித்தம் கிடையாது. அதான் திருப்பி திருப்பி சொல்றேன், நம்ம இப்படிதான் ஏமாந்துடுறோம் எல்லாருக்கும். இப்ப என்னுடைய எனக்கு பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாருல, காது அது வேலைய, காதோட வேலை என்ன பண்ணாது, கண்ணு பண்ணாது, கண்ணோட வேலைய. அப்போ என்ன குறிச்சு தேவன் அந்த வேலையை மட்டும் தானே பண்ணணும். தேவையில்லாத வேலையை நான் பண்ணும்போது தேவனுடைய சித்தத்தில் என்ன பண்ண முடியாது. எனக்கு எந்த தாளந்து இருக்கோ அதை தேவனுக்கு எப்படி பண்ணணும்? 100% என்ன பண்ணணும்? கான்செக்ரேட் பண்ணணும். நான் பிரபு பிரதர் மாதிரி ஆண் என்ன செய்யக்கூடாது, நான் ஜான் சம்பத் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நான் யார மாதிரி ஆண் முடிவு பண்ணணும்? இயேசு கிறிஸ்து. அதான் 3 இதை நான் படிக்க நான் சொல்றேன். அங்க இதுதான் மெயினா அவர் என்ன பண்றாரு எழுதுறாரு. அடுத்து படிங்க. அதனால தான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துக்கு உள்ளது அவருக்கு கிடையாது, நோவா கிடையாது. அடுத்து படிங்க, எபிரேயர். அடுத்து படிங்க, மாத்தி போட்டு மாத்தி அடுத்து படிங்க. முன்னாடி போ. அடுத்து படிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இன்னொரு வார்த்தை வருது, இன்னொரு வார்த்தை வருது, கீழ்ப்படிதலை. கீழ்ப்படிதல் எதற்காலும்? பேலை, பேலை கட்டுதல், கீழ்ப்படிதலை அமராங்க. அதே மாதிரி யாரு பட்ட பாடுகள்? யார் பட்டா? நோவாவும் மிகப்பெரிய பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எவ்வளவு பட்டுதான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பேலை கட்ட மாதிரி நம்ம. அவர் ரட்சகர் தான். இவர் இந்த ரட்சகர் அப்படின்னா சாதாரண ரட்சகர் ஆகல. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து சாதாரண ரட்சகர் ஆகல. பாபிலோன்ல சொல்ற மாதிரி ரட்சகர் ஆகல. மிகப்பெரிய ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. அந்த எஃபர்ட் நமக்கு புரியணும். புரிஞ்சாதான் அந்த ரட்சிப்போட மேன்மை நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரியாது. இல்லை நம்மளும் என்ன சொல்ல, இயேசு கிறிஸ்து என்ன பாபிலோன்ல என்ன சொல்லுவாங்க? இயேசு சிலுவையில் அறிஞ்சு கொண்டாங்கப்பா அப்படி நம்மளும் சொல்லிட்டு இருப்போம். அப்படி கண்டிப்பா கிடையாது. அடுத்து படிங்க, அப்படி படிங்க. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறையின்படியான நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு யார் கீழ்ப்படிஞ்சா? இந்த 2ஆம் உலகம் வர்றதுக்கு யார் கீழ்ப்படிஞ்சா? 2ஆம் உலகம் ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு யார் கீழ்ப்படிஞ்சா? முதல்ல நோவா. ஒருவேளை நோவா கீழ்ப்படியாம போயிருந்தா அப்படி அடிச்சு பாருங்களேன். நோவாவும் அவங்கள மாதிரி இருந்தா அப்ப நோவா எவ்வளவு பெரிய விஷயத்த தேவனுக்கு பண்ணியிருந்தோம். 2ஆம் உலகமே, அந்த 2ஆம் உலகத்துல இருந்து யார் வர வேண்டியிருந்தது? அந்த 2ஆம் உலகம்னு ஒன்று வந்தா அது மூலமா யார் வரணும்? இயேசு கிறிஸ்து அந்த சந்தையில இருந்து தான் வரணும். எங்க இருந்து வரணும்? அங்க இருந்து வரணும், ஆபிரகாம்ல இருந்து வரணும். அப்படிதானே அர்த்தம்? ரூத்தின் சரித்திரம் எங்க இருந்து வருது இல்லையா? அப்போ அந்த சந்தையில வரணும்னா அதுக்கு மெயின் காரணம் யாருந்தா? நம்ம நோவா. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஆளா இருக்காரு பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பேஸா யார் இருந்திருக்காருன்னா நோவா. நம்ம 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் சொல்லிட்டு அதுதான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். அதை அப்படி கதையா படிச்சு போனா நமக்கு என்ன பண்ணாதுன்னா உள்ள ஏறாது. அதை எடுத்து இருதயத்துல ஏத்தி மண்டையில கசக்கணும், அதை புளியணும். புளியும் போதுதான், அப்படி புளிஞ்சாலே ரசம் என்ன உணர்வு இல்லாம போயிடும். அப்படி புளியும் போதே நமக்கு என்ன ஆயிருதுன்னா உணர்வு இல்லாம போயிடும் அநேக நேரங்கள்ல. ஏன்னா அவர் ராம் முழுவதும் ஜெபித்தா நம்ம ஜெபிக்க மாட்டோம். அப்ப பாருங்க அவர் எவ்வளவு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு பாருங்க. கீழ்ப்படிஞ்சு
அவர் ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு, அடுத்த ஒரு ரட்சிப்பு பிரதானமா கொடுக்குதா இருந்தா அவர் அங்க கீழ்ப்படிஞ்சாரு. அந்த கீழ்ப்படிது மூலமா செகண்ட் உலகம் ஆரம்பிக்கும். ஒருவேளை ஒரு கீழ்ப்படியாம போயிருந்தா, அப்படித்தான் நம்ம நினைக்கணும். கீழ்ப்படி எப்பவும் அப்படி நினைக்க, கீழே நம்மள மாதிரி கீழ்ப்படியாம ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்ன எடுத்துங்க, கீழ்ப்படியல, என்ன பண்ண முடியும்? அப்படி எடுத்துங்க. அப்ப அவர் கீழ்ப்படிஞ்சதுனால இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சகர். அப்ப எந்த அளவுக்கு அவங்க தேவனுடைய திட்டங்களை வந்து நமக்காக பண்ணியிருக்காங்க. நான் தூத்துக்குடியில் உட்காந்துருக்கேன், திருநெல்வேலியில் உட்காந்துருக்கேன். இதுக்கு காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், தேவனை அறியாம இருந்தோம், தேவனுக்கு எப்படி இருந்தோம், விரோதியா இருந்தோம், காட்டு ஒளிவு மரமா இருந்தோம், நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். நான் இஸ்ரேல் கிடையாது, எனக்கு வாக்குத்தத்தம் கிடையாது, தேவாராதனை கிடையாது எனக்கு. ஆனா இதெல்லாம் யாருக்கு கொடுத்துருக்கா? இதை நினைக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், கான்சன்ட்ரேட் கரெக்டா இருக்கும். நம்ம அதை நம்ம டேக் இட் ஈஸியா எடுத்துடுறோம். நான் காட்டு ஒளிவு மரம், நான் இஸ்ரேல் ஜனங்களே கிடையாது, தேவாராதனை கிடையாது, அன்பிட் பார்த்த எல்லாத்துக்குமே நான் எல்லாம் சொன்னோம் இல்லையா, இதுக்கெல்லாம் நான் அன்பிட் நான். ஆனா அப்படி இருந்து என்னை கூப்பிட்டு என்ன பண்றாரு, நீ பேழைகள் என்ன பண்ணு ஏறுன்னு சொல்றாரு. இந்த பேழையை பாருங்க, அந்த படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? பண்ணிட்டு அவர் எங்க கூப்பிடுதார், படிங்க படிங்க. இப்ப வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இது யாரை பத்தி பேசிட்டு இருக்கு? இது யாரை பத்தி பேசிட்டு இருக்கு? சபையை பத்தி. ஸ்திரீகளால் அப்படின்னா சொல்லர்த்தமான ஸ்திரீ கிடையாது, நமக்கு தெரியும். அப்படின்னா அது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தார் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்தவர்கள் அர்த்தம். எப்படி சரைகளால் கீழ்ப்படுத்தார்னா, அதாவது மொத்தத்துல என்ன சொன்னா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அப்படின்னு அவர் எழுதுறாரு. நீங்க வேணா படிச்சு பாருங்க வீட்டுல போய். இந்த வசனத்துக்கு அர்த்தம் அப்படின்னா யாருன்னா, கிட்டத்தட்ட இந்த பூமியில வாழும்போது அவங்க கிட்டத்தட்ட யார மாதிரி, இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்ந்தவர்கள் அப்படின்னு அது சொல்றாரு. அதனாலதான் எங்கே போனாலும் எவ்வளவு அவமானம் எவ்வளவு நிந்தை நடந்தா கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யாரதான் எவ்வளவு அவமானம் நடந்தாலும் எவ்வளவு நிந்தை நடந்தாலும் யாரதான் பின்பற்றுவாங்க, இயேசு கிறிஸ்துவோட ஃபாலோவர்ஸ் அவங்க. அவ்வளவுதான், இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. அங்க அப்படிதான் நோவா எவ்வளவு அவமானம் நடந்தாலும் பிதாவாகிய தேவன் என்ன சொன்னா அதை மட்டும் தான் பண்ணாரு. அப்பாவுக்கு விரோதம் எதுவுமே பண்ணல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னதான் பண்ணாரு, பிதாவை என்ன அதே மாதிரி நம்மளும் இந்த ஒரு குரூப்புக்கு வரதா இருந்தா இவங்க முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, எங்க போனாலும் என்ன பண்ணாலும் இயேசு கிறிஸ்து அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய குரூப்பு இவங்க தான் எங்க போக முடியும், பேழைக்குள்ள போக முடியும். பேழைனா பரலோக ராஜ்யத்தை அடையாளப்படும் தாக்கப்படுதல். ஏன்னா மனுஷகுமாரன் காலத்துல என்ன கண்டிப்பா நோவான்கள் நடக்கிறது போல. அப்ப நம்ம இங்க இருந்து முதலாம் உயிர்த்தெழுதல போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், துன்ப எது வருவதற்கு முன்பே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவான். நீதிமான் எப்ப எடுத்துக்கொள்ளப்படணும், நீதிமான் எப்ப எடுத்துக்கொள்ளப்படணும், உபத்திரம் வருவதற்கு முன்பாகவே என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ளப்படணும். அப்ப பாருங்க, நோவா பேலை கட்டும் போது உபத்திரம் வரப்போகுது, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது யாராவது என்ன பண்ணல, காது கொடுத்து கேட்கல. நம்ம போய் நீ சத்தியம் சொல்ல போறோம், உபத்திரம் வரப்போகுது எல்லாமோ போடுறோம் இல்லையா, அந்த பிளெக்ஸ்ல யாராவது கண்ணு தெரியுதா, காது கேக்குதா, இல்ல வரல. ஆனா கண்டிப்பா ஒரு அழி வரும்போது, ஆமா இந்த இடத்துல விஜயன் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த இடத்துல பொன்ராஜ் சொன்னாரு, பிரபுபதன் சொன்னாரு, ஐசக் பிரதர் சொன்னாரு, ஆண்டி பிரதர் சொன்னாரு, அப்படிங்க மாதிரி இந்த பிரதர் சொன்னாங்க, அருள்ராஜ் பிரதர் அப்படிங்க மாதிரி என்ன பண்ணுவாங்க, நினைக்கும் போது அடுத்து காக்கிறதுக்கு யாரும் வரமாட்டா. இப்போ வெளில வரும்போது அவங்க மைண்ட் எப்படி இருந்திருக்கும், அங்க நோவா காலத்துல சொன்னானே கேட்கலையா, மழை வந்துட்டேன் நினைச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ இது உலக மக்களுக்கும் ஒரு எச்சரிப்பு. யாருக்கு எச்சரிப்பு, நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி. யாருக்கு எச்சரிப்பு, நம்மளும் இயேசு கிறிஸ்து மாதிரி இந்த பூமியில வாழலாம். அதான் என்ன சொன்னேன், இது யார் அப்படின்னா முழுக்க இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்ந்து மறிக்கிறவங்க, கீழ்ப்படுதல வரவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியுதுல வர முடியும். அப்படிப்பட்ட வாழ்வு, அந்த வாழ்வுல வாழக்கூடியவங்க தான் எங்க போக முடியும்னா அந்த பேழைக்குள்ள என்ன பண்ண முடியும், போக முடியும். பாருங்க பரலோகத்தை படம் எப்படி இருக்கு பாருங்களேன்.
அதனால பாருங்க, பேதுரு சொல்லுவார், சாரி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் தெரியுமா, தேவன் நமக்கு, இப்ப அந்த படத்தை பாருங்களேன், அந்த படத்தை பாருங்க, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை, காணவும் இல்லை, அடுத்து காது காது கேட்கவும் இல்லை, அடுத்து இருதயத்துல உணர்ந்து கொள்ளவும் இல்லை. பாருங்க கவன்லி. அடுத்து என்ன கிடையாது? சாகாமை கிடையாது. நான் தான் வசனத்துல சொன்னோம் இல்லையா, சாகாம இல்லை அப்படின்னு விசுவாசிக்கணும். அப்ப இது என்ன பண்ண மாட்டேங்குன்னா, நம்முடைய கண் என்ன பண்ணல, காண மாட்டேங்குது. காது என்ன பண்ணல, கேட்கல. அடுத்து இருதயம் என்னல, விசுவாசிக்கல. இந்த விஷயம் நடக்காதனால, எனக்கு இந்த மேன்மை தெரியாதனால நான் வேலைக்குள்ள ஏறதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன், வரமாட்டேன்னு நிக்கிறேன். அப்படி எடுத்துக்கலாமா? நோவா கூப்பிடுதாரு வேலைக்குள்ள, வாங்க வாங்க அப்படிங்காரு. யாராவது ஏறினாங்களா? ஏன் ஏறல? பேழைகளோட மகிமை அவங்களுக்கு தெரியல, நோவா பேழை கட்டும் போது. அப்ப நம்ம பரலோக மகிமை, இந்த பேழை நமக்கு மிகப்பெரிய மகிமை தெரியல. ஒட்டுமொத்த அழிவு வரப்போகுது, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, நம்ம ஆளுகை பண்ண போறோம், இயேசு நம்மளோட இருக்க போறாரு, சாகாமை அழியாம கொடுக்க போறாரு. விஷயம் அவர் சொன்ன மாதிரி கண் காணவும் இல்லை. ஏன்னா இந்த மனக்கண்ணில் நமக்கு என்ன பண்ணல, கனவு காணல. அப்போ எப்படி அது காணும் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இப்போ அவர் எழுதுறாருல, யாரு, நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன் அப்படி எழுதுறாரு அவர் முதல்ல? அப்படி கேள்வி கேட்டா, ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, பிடிச்சிருந்துச்சு சார், அவ்வளவுதான். என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் வரும்போது பாவியிலே பிரதான பாவி நான் தான், என்னையும் என்ன பண்ணாருன்னா அங்கீகரித்து இப்படி இந்த ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு அப்படிம்பாரு. ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு வரும்போது. அடுத்து கடைசி சொல்லுவார், என்ன சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம். அப்புறம் என்ன சொல்லுவாரு, இந்த தேகத்துல எனக்கு இருக்க ஆசை, எனக்கு அங்க போத ஆசை, இந்த தேகத்துல இருக்கிறதோட எனக்கு அங்க போக ஆசை, இங்க நான் இருக்குது உங்களுக்கு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் தேவன்கிட்ட உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து கூட அங்கீகரிச்சு கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தை தோன்றும் இல்லைன்னா, அந்த பரலோகத்தை அவர் என்ன பண்ணிட்டார், நேர பரலோகம் போல. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மகிமை என்ன பண்ணிட்டாரு, அதனாலதான் குப்பை நஷ்டம் எல்லாத்தையும், என்ன குப்பையும் நஷ்டமாக. எவ்வளவு பெரிய செல்வந்தர், எவ்வளவு பெரிய படிப்படிச்சவர், எவ்வளவு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர் அப்படி சொல்றாருன்னா, அவருக்கு இந்த மேன்மை அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பேழையுடைய மேன்மை யாருக்கு தெரிஞ்சிருக்கு, நோவாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வாழ்ந்த முதலாம் உலக மக்களுக்கு தெரியல. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இப்ப நமக்கு அந்த மேன்மை தெரிஞ்சிருக்கு. கீழே உள்ளவங்களுக்கு தெரியல, ஏத்துள்ளவங்களுக்கு தெரியல, நிறைய தெரியல. நம்ம சொல்றோம், ஆனா கண்டிப்பா நோவா காலத்துல நடந்த மாதிரி யாருடைய காலத்துல கண்டிப்பா நடக்கும். இது கீழே உள்ளவர்கள் எச்சரிப்பு, பக்கத்துல எச்சரிப்பு, நமக்கு மிகப்பெரிய எச்சரிப்பு. நம்முடைய கான்சிகரேட்டடு பொருளை தவறா முடிஞ்சதுன்னா, பிரதர் டீட்டெயிலா எடுத்திருப்பாங்க உங்களுக்கு. நம்முடைய கான்சிகரேஷன் சரியா இல்லை, தேவன் அங்கீகரிக்கலன்னா நமக்கும் மொத்தம் 3 கேட்டகரி தான் நமக்கு. இப்போ ஒன்னு சபை, இன்னொன்னு என்னது திரள் கூட்டம், அடுத்து என்னது செகண்ட். இந்த 3 தான். உலக ஜனங்கள் நம்ம சொல்லக்கூடாது, இங்க உட்காந்துக்கிட்டு. அது பேசிக் சப்ஜெக்ட் கேட்கவும் சொல்லலாம். விஜயன் பிரதர் இங்க உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, 3 கேட்டகரி, சபை, திரள் கூட்டம், செகண்ட். அவ்வளவுதான். அதில் செகண்ட் தான் கண்டிப்பா இருக்கு, எழுதியிருக்க டெத்தா டீட்டெயிலா. அப்ப நம்ம எதுல நம்ம அப்ராக்ட் பண்ண போறோம் படிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28, சாரி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் யாரை ஆசீர்வதிச்சார் தேவன்? யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? யாருக்கு? ஏன்னா 2ஆம் உலகம் பழுகி பெருகணும். முதல்ல இதே மாதிரி யாருக்கு சொல்லியிருப்பாரு? யாருக்கு? ஆதாம் சொல்ல. இப்போ இன்னைக்கு நம்மளாம் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, இந்த வாக்கு தத்தம் தான். அப்ப நான் எனக்கு இந்த வார்த்தை இல்லைன்னா யார் இல்லை, நான் இல்லை. இப்போ அந்த வசனத்தை எப்படி படிக்க தெரியுமா? தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்பின்னு வரும்பொழுது, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கோம்னா இந்த வார்த்தை, இது எத்தனை நேரம் அங்கீகரிக்கிறோம்? இது வசனமா பாக்குறீங்களா, என்னுடைய வாழ்வா பாக்குறீங்களா? அங்க அதுதான் முக்கியம். நம்ம இதை வசனமா பார்த்திருப்போம், வசனமா பார்த்தா உள்ள புரியாது, ஒண்ணுமே புரியாது. ஆனா இந்த வசனம் அவங்க அன்னைக்கு அவங்களை ஆசீர்வதிச்சதுனாலதான் இன்னைக்கு நான் என்ன பண்றேன், இன்னைக்கு நான் உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கேன் மைக்கில். இல்ல என்ன பண்ண முடியாது. இப்படி ஒரு மைண்ட் நமக்கு வருதா? இதெல்லாம் ஒரு எதிர்பார்க்கா தேவன்.
இதுதான் இதுதான் வசனத்தை படிக்கிறதுக்கும் வசனத்தை ஆராய்ஞ்சு பார்க்கறதும். தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுப்பது, இதெல்லாம் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. இயேசு கிறிஸ்துக்கு இது அடையாளமா சொல்லப்பட்ட. அப்போ இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு ஒரு காரணம், நான் வர்றதுக்கு காரணம், எல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதமான விஷயம். அடுத்து படிங்க 9:7. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். இது ஏன் சொன்னாரு? இது ஏன் பிதாவாகிய தேவன் சொன்னாரு? இது ஏன் இந்த வசனம் சொன்னாரு? 2ஆம் உலகத்தில் இது சொல்லலைன்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோமே 1,44,000 எப்படி வரும்? ஏன்னா உலக மக்கள் வரும்போது இதுல இருந்து தான் இந்த வார்த்தையின் மூலமா தான் 1,44,000 என்ன பண்ணணும்? வருமா? யாராவது சொல்ல முடியுமா? இதுல இருந்து ப்ரூவ் பண்ண முடியுமா? நீங்கள் பழுகி பெருகி பூமியில திரள், ஏன்னா பூமியில தான் திரளா வர்த்திக்க பண்ணாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு. பரலோகத்துல இருந்து யாரையும் தேவதூர்ல கூப்பிட்டாரா? 1,44,000 யாரதான் கூப்பிட்டுருக்காரு? பூமியில உள்ள நம்மளதான் கூப்பிட்டுருக்காரு, இந்த மண்ணை தான் கூப்பிட்டுருக்காரு. அப்போ இது எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் எனக்கா பார்த்திருக்கோம் நம்ம. நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து, அல்ல திரளாய் வருது பாத்தீங்களா, திரள் கூட்டம், இதெல்லாம் நீங்க அப்படி கம்பேர் பண்ணி வர்த்திக்கு வர்த்தி விருத்தியாங்கள் என்றார். எல்லாமே ஒன்னோட அப்ப இங்க இருந்தா அந்த 1,44,000 ஃபுல்லா கிறிஸ்து பிளஸ் 1,44,000 அந்த வாக்குத்தத்தை தேவ பிதாவிதம் சொல்லலைன்னா இன்னைக்கு நம்ம இங்க தூத்துக்குள்ள திருநெல்வேலி இல்லை. அதை நம்ம உறுதிப்படுத்தணும். நம்ம உலகத்துல சயின்டிபிக்னால இங்க வரல, தேவனுடைய வார்த்தையினால இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் நமக்குள்ள வரணும். சரியா? அடுத்து படிங்க. இப்ப படிக்கலாம். ஒரு முடிச்சிட்டோம், நம்ம நிதானிக்கணும். இப்ப என்னது படிச்சு முடிச்சிடலாம். மத்தேயு இப்ப பழைய வசனத்துக்கே வந்துடுறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இது வந்து 7+1க்கு இது கரெக்டா நடந்துட்டா இல்லையா? 7+1 8 பேர் மட்டும் தான் காக்கப்பட்டாங்க, 9 ஆள் யாருமே இல்லை. இப்ப படிங்க 2 பேர் 2ஆம் அதிகாரம் 5 வரைக்கும் படிச்சிருங்க. 2 பேர் 2:5 படிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2:5 படிங்க. 2ஆம் வசனம் முதல். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை 2 பேர் 2:5 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அந்த 8 பேரை தவிர எல்லாருமே என்ன பண்ணிட்டாரு தேவன்? சரி, இங்க இவரு 8 பேர் ஏறினோடனே நல்ல கவனமா கேளுங்க ஒரு விஷயம், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். 8 பேர் ஏறினோடனே கதவை யார் லாக் பண்ணா? நோவா லாக் பண்ணிட்டாரா? யார் லாக் பண்ணா? அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற யாரையும் தேவன் என்ன பண்ண உள்ள அலோவ் பண்ணல. நோவா அடைக்கல. அங்க பாயிண்டே அதுதான். நோவா கதவை அடைக்கல, கதவை லாக் பண்ணது யாரு தான்? 8 பேரை தவிர உள்ள யாருக்கு என்ன கிடையாது, அலோவ் பண்ணல. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு இருக்கு. 8 பேரை தவிர யாருக்கும் தேவன் அலோவ் பண்ணல. இல்ல திறந்துருக்கு, நோவா கொஞ்சம் வாரவங்க வாங்கிக்கப்பா, நாங்க வெயிட் பண்றோம். பஸ் மாதிரி வெயிட் பண்ணாங்களா? வாரவங்க வரலாம், டைம் ஆகுது, இன்னும் டைம் ஆயிட்டு இருக்கு, 8 மணி ஆயிட்டு 9 மணி ஆயிட்டு சொல்லிட்டு இருந்தாரா? நோவா சொன்னாரா? 8 பேர் ஏறின உடனே தேவனை என்ன பண்ணிட்டாரு? கதவை லாக் பண்ணிட்டாரு. அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த வசனம் படிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11 படிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனத்தை நான் போட்டிருந்தேன் நான் உங்களுக்கு. 11ஆம் வசனம் 16ஆம் வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். யார் அடைச்சிருக்க கதவு? வசனத்தின்படியே ப்ரூவ் பண்ணி. யார் தான்? நோவா தான். அப்போ நமக்கும் கதவை யார் தான் அடைப்பா? நம்ம முதல்ல நிழலும் பொருளும் தான்.
இப்ப கதவு அடைக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரணும். ஏதாவது வசனம் ஞாபகம் வருதா? அங்க கதவு அடைக்கப்பட்டதுன்னு சொன்ன மாதிரி 10 கண்ணி கரெக்டா இருக்கு. எப்படி எழுதுற பார்த்தீங்களா? படிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கரெக்டா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆ, அப்படியே அவர்கள் ஆ. வாங்க போன போது ஆ. மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் ஆ. அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆ. கதவும் அடைக்கப்பட்டது. கதவு என்ன பண்ணுது? அடைக்கப்படும். அப்ப பாருங்க, நோவா காலத்துல அங்க என்ன பண்ணாரு? ஒரு குரூப் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கதவு என்ன ஆயிருது? நல்ல கவனம் பாருங்க. அந்த வெள்ளம்லாம் போடணும் இல்லையா, ஒரு குரூப் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெள்ளம் மேலேந்து வருது, தண்ணி வருது, ஊத்துக்கண் திறக்கு. ஒரு குரூப் அப்படி அழிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்கும்? ஏன் சரி, ஏன் வந்து தேவன் தண்ணீர்னால அவங்களை அழிச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, முதலாம் உலகத்தை தேவன் அழிச்சாருல்ல, ஏன் தண்ணீர்னால அழிச்சாருன்னு ஒரு கேள்வி கேட்டா, சயின்டிஃபிக்கா அதான் சொல்றாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா தண்ணீர்ல சாகிறது வந்து எப்படி ரொம்ப கஷ்டங்கள் இருக்காது. நெருப்பு, ஆக்சிடென்ட், புத்துயிரும் கொள்ளாம போறது, ஹேங்கிங், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நெருப்பு, அக்னிலாம் பின்னாடி எப்படி அழிய போறோம்னு சொல்லி இன்னும் டெப்தா இன்னும் என்னால நான் ப்ரூவ் பண்ண முடியல. அடுத்த ஒரு வழி வரப்போதா இல்லையா? ஆனா அந்த முதலாம் மூலம் தண்ணீர் மாதிரி வராதுன்னு சொல்லி ஏதாவது இருக்கா நமக்கு வசனம்? அப்படி எதுவுமே நமக்கு இல்லை. ஆனா முதலாம் மூலத்தை அழிக்கும் போது தேவன், சரி முதலாம் மூலத்தை தேவன் எதுக்காக அழிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஏன் அழிக்கணும்? தெய்வ பக்தியுள்ள சந்ததி. ஒருவேளை அது அப்படி வந்துச்சுன்னா எந்த சந்ததி வராம போயிடும்? தெய்வ பக்தியுள்ள சந்ததி வராம போயிடும். தேவனுடைய திட்டம் நிறைவேறாம போயிடும். அதனால நம் உலக மக்கள் ரட்சிப்புக்குள்ள போகாம போயிடும். அதாங்க மெயின் தீம் சொல்லி அவங்க எழுதுறாரு. அப்போ அங்க ஒரு கூட்டம், ஒரு பக்கம் கதவு அடைக்கப்படுது, ஒரு பக்கம் என்ன பண்ண போறாங்கன்னா அழிவுல போறாங்க. அதே மாதிரி இப்பமும் என்னன்னா, வேலை இருக்கும் பொழுது யாரு கண்ணி? புத்தியுள்ள கண்ணி, புத்தி இல்லாத கண்ணினா என்ன, எப்படி பிரிக்கலாம் அதை? புத்தியுள்ள கண்ணினா யாருன்னா, இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்ந்து, இயேசு கிறிஸ்து மாதிரி தேவனுக்கு பயந்து, இயேசு கிறிஸ்து மாதிரி கற்பனைக்கு பயக்கொள்ளவர் தான் யார் அப்படின்னா, ஏன்னா 1,44,000 நம்பர் எப்ப முடியும் யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இப்ப நாளைக்கு முடியும்னு சொன்னா, இப்ப நான் என்ன பண்ணிடுவேன்? நைட்டு பூரா கையை காலை உளுந்து என்ன பண்ணிடுவேன்? நான் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணிடுவேன்? ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா எப்போ கதவு எப்படி அங்க பேலை அடைக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த ஓமேல டக்குன்னு அடைச்ச மாதிரி என்ன பண்ணல, புத்தியுள்ள கண்ணிங்க மட்டும்தான் என்ன பண்ண பட்ட மாதிரி. இப்ப நமக்கு எப்போ 1 லேக் முன்னே யாருக்குமே தெரியாது. 2029 2043 அதெல்லாம் ஒரு காலக்கணக்கு. ஆனாலும் சரி, அதை விட்டுருவோம். நம்முடைய மரணம் ஒருவேளை நாளைக்கு இருந்து நம்ம கான்சிகரேட்டட் லைஃப்ல வரலன்னா அப்படி எடுத்துக்கலாம். நீங்க அங்க போறீங்க 2043 2029 கொடுங்க. அப்போ நம்ம எப்படி இருப்போம்? வேலைக்குள்ள இருப்போமா? உலக ஜனல வருவோமா? சபையா மாறுவோமா? சகண்டத்துல போவோமா? தெரியாது இல்லையா? அப்போ நம்ம எப்பொழுதுமே நோவா மாதிரியே எப்படி இருக்கணும்? தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். புத்தி உள்ள கன்னிகை மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம இருக்கணும். அப்படின்னா மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த நோவா காலத்துல வாழ்ந்தவங்க ஏன் அப்படின்னா உணர்வு இல்லாதவங்க இருந்திருக்காங்க. உணர் அற்றவர்களா இருந்ததுனாலதான் என்ன பண்ண முடியலன்னா அவங்களால நோவா சொல்லக்கூடிய காரியத்தை அக்செப்ட் பண்ண முடியல. உணர்வுன்னு என்ன அர்த்தம்? உணர்வுன்னு என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல முடியுமா? உணர்வு, இந்த ஒரு வார்த்தை கேட்டேன். உணர்வுன்னா அது எப்படி டெபினிஷனா கொடுக்குறாங்க? இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம் இல்லையா? இப்போ வந்து பாருங்க, இப்போ அவர் இருக்காரு இல்லையா, நம்ம நோவா வந்து அவர் 8 பேர் அவருடைய மனைவி பிள்ளைகிட்ட சொன்ன மாதிரி யார்ட்டையும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அவங்க இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க, நண்பர்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருந்தா கூட அவங்களுடைய இருதயம் என்ன பண்ணல? வேற ஒண்ணு வேண்டாம், இயேசு கிறிஸ்து முதலாம் உலகத்துல வந்திருக்கும் பொழுது அவங்களுடைய இருதயம் என்ன இருக்கு? கொழுத்து இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எவ்வளவு சொன்னா கூட உணர்வு என்ன பண்ணல? அடையலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க சொல்லக்கூடிய காரியம் வந்து பொத்தலான பையில போன மாதிரி எல்லாம் எங்கதான் போச்சு? கீழே போச்சு. எதுவுமே அவங்க உள்ள போகல. இஸ்ரேல் சேனலை பார்த்து இருதயம் கொழுத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ உணர்வுனா இப்ப இங்க நிறைய சத்தியங்கள் போதிக்கப்படுது, எல்லாம் இருந்து உணர்வு அடையல் அப்படின்னா எது வராது? கீழ்ப்படிதல் வராது. உணர்வு இல்லை அப்படின்னா கீழ்ப்படிதல் வராது, மேட்டிமை வரும். நல்லா கவனமா கேளுங்க. நிறைய படிக்கும் பொழுது என்ன எழுதுறாருன்னா, மேட்டிமை வரக்கூடாது, என்ன வரணும்? கீழ்ப்படிதல் வரணும். கீழ்ப்படிதல் வரவங்க மட்டும்தான்
தேவனை அப்படியே பிரதிபலிக்க முடியுமா? தேவனுடைய சாயலையும் ரூபனையும் காட்ட முடியுமா? வேற்றுமை யாருடைய கேரக்டர்? வேற்றுமை யாருடைய கேரக்டர்? சாத்தான். புரியுதா உங்களுக்கு? நான் வானத்துக்கு ஏறுவேன். இங்க இது இன்னைக்கு அநேக நம்மகிட்ட என்ன வந்துருது அப்படின்னா, இன்னைக்கு நான் கொஞ்சம் படிச்சா என்ன வந்துருது? என்ன வந்துருது? வேற்றுமை. அது மிகப்பெரிய ஆபத்து. அது அப்படி வந்துடும். ஏன்னா அதோட ஷேடோ. ஏன்னா அந்த அந்த ஆதாம் அந்த பாவத்தினுடைய விளைவு, அந்த பாவத்தோட ஒட்டுமொத்த தன்மை அப்படிதான் இருக்கும். அப்ப நமக்கு இதை படிக்கும்போது தேவன் இன்னைக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு, இதுக்கு நமக்கு என்ன சொல்லலாம்? நன்றி சொல்லலாம். அவர் தான் எல்லாமே காரணம். என்னுடைய முயற்சி, நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன், அவ்வளவுதான். நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன் அப்படிதான் நினைக்கும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த கிருபை தயவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, தயவுன்னு சொல்லுவார். ஈவு, அவ்வளவுதான். நம்மளால ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட விஷயம் அந்த உணர்வு வந்து முதலாம் உலகத்துல இல்லாதனால அதே மாதிரி இப்பவும் என்னன்னா, உலகத்தின் மத்தியில் இல்லையா, நம்மகிட்ட 3 கேட்டகரி இருக்கு. என்னென்ன கேட்டகரி? அழைக்கப்பட்ட நிலைமை, அடுத்து தெரிந்து கொள்ளட்டும் நிலைமை, உண்மையுள்ள. இந்த உண்மையுள்ள நிலைமைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கும் இடையில தான் என்ன இருக்குன்னா, உணர்வு அப்படிங்கிற விஷயத்த அவர் என்ன பண்றாரு உள்ள படிக்கும்போது, அந்த உணர்வு இல்லாதவங்க என்ன பண்ண முடியாது, அங்க வர முடியாது அப்படின்னு என்ன பண்றாரு அவரு அங்க விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ இவ்வளவு சத்தியங்கள் கேட்டுட்டு நமக்கு உணர்வு இருக்கா? உணர்வு இருக்கிறா? அப்போ அங்க ஜலத்தினால் நடந்த உண்மை 100க்கு 100, அது வந்து கதை கிடையாது. அங்க நடந்த உண்மை, இறந்த உண்மை, 8 பேர் காக்கப்பட்டது உண்மை. அதே மாதிரி இங்கேயும் அவருக்கு தேவையான அந்த சபையுடைய கவுண்ட் தேவை, திரள் கூட்டம் தேவை. அதுக்கப்புறம் முடிஞ்சோட கண்டிப்பா இங்க ஒரு மிகப்பெரிய ஜட்மெண்ட் வரும். இதை அவங்க நினைச்ச மாதிரி ஜட்மெண்ட்லாம் வராதுங்க, நோவா சொல்லலைங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சத்தியோட வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் இதெல்லாம் நடக்காதுன்னு, இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைச்சோம்னா, நம் உணர்வற்றவர்களா இருந்து நம்ம இந்த வாழ்க்கையில வந்து தோற்று போனவர்களா, கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து தோற்று போனவர்களா இருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை அது கொண்டு நேரிடும். நாளைக்கு நம்மை சேர்ந்த இங்க இருக்கவங்க வந்து உண்மையா வாழ்ந்து பரலோகத்துல உட்கார்ந்து நம்ம ஒருவேளை ஆகல அப்படின்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஒருவேளை இங்க இருந்தவங்க ஒரு 2 பேர் பரலோகத்துக்கு போய் நம்ம போகலன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இதோட நான் முடிச்சுக்கிறேன், போதும். எப்படி இருக்கும் நமக்கு அந்த தாக்கம்? எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த உணர்வு நமக்கு வந்து ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, ஆசிரியர் அங்க எழுதுறாரு. இதோட நம்ம முடிச்சுக்கலாம், இன்னும் ஒரு 10 ஸ்லைடு இருக்கு, வேண்டாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எதுக்கு வந்திருக்கோம்? இப்ப பேசுற நானா இருக்கட்டும், கேட்கிற நீங்களா, 2 பக்கம் தான் சொல்றோம். பேசுறதுனால நான் இதுபடி வாழ்றேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நான் கத்துக்கிட்ட விஷயத்த கூட ஷேர் பண்றேன். இப்ப இதுக்கு நான் வாழணும், அவ்வளவுதான். நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதுல நமக்கு என்ன குறைகள் இருக்கு, இது என்னெல்லாம் நமக்கு வந்து மெரிட்ஸ் இருந்தா மெரிட்ஸை டிக் பண்ணிக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் கேட்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதை நம்ம வந்து அப்படி எழுதணும். எழுதிட்டு இந்த மெரிட்ஸ்ல நம்ம என்னெல்லாம் இருக்கிறோம், எதெல்லாம் டிமெரிட்ஸ் இருக்கு, வீட்டில் போய் நம்ம என்ன பண்ணணும், நான் அதை அனலைஸ் பண்ணுவேன். யார் எடுத்தாலும் நான் கேட்பாத, யார் சப்ஜெக்ட் எடுத்தாலும் என்ன பண்ண, அதை அனலைஸ் பண்ணிட்டு எது மெரிட்ஸு எது டிமெரிட்ஸு. அப்போ மெரிட்ஸ் இதெல்லாம் மெரிட்ஸா இருக்கு, எது டிமெரிட்ஸா இருந்து அந்த உணர்வடைய செய்து அந்த மைண்டை வந்து என்ன பண்ணணும், ஆக்சுவலி மாற்றணும். ஆனால் அந்த ஷேடோ நம்மளை வந்து மாற்ற விடாது. அதுக்கு தான் ப்ரேயர்ஸு, இன்னும் தேவனுடைய வார்த்தையில உள்ள போறது, தனி ஜபம், அடுத்த ஐக்கியம், சகோதர ஐக்கியம், இதெல்லாமே அதுக்கு தான் காரணம். ஊழியம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நமக்கு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து நாம் சபையாக மாற தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் சப்ஜெக்டை எடுத்தேன், நீங்க பொறுமையா இருந்ததுக்காக தேவனுடைய நாமத்தினால் உங்களுக்கு நான் நன்றியை சொல்லி நான் இந்த சத்தியத்தை நான் முடிச்சுக்கிறேன். தேவனுடைய நாமம் பலப்படுவதாக. ஆமென்.